மச்சான் விஷயம் தெரியுமா? என்னதுடா? இந்த வாரம் ரிலீஸ் ஆச்சுல, அதான் மச்சான் உனக்கு பிடிச்ச ஹீரோ நடிச்ச படம். ஆமா, அதுக்கு என்ன? அதுல வர ஹீரோயின் கூட தான் உன் ஹீரோ இப்ப லிவிங் டுகெதர்ல இருக்காராம். இதெல்லாம் எப்படா உனக்கு தெரியும்? வார பத்திரிக்கையில நடுப்பக்கத்துல போட்டிருந்தாங்க. டேய், அவனுங்க சொல்றதெல்லாம் அப்படியே நம்பிடுவியா? அப்படிலாம் போட்டாதான்டா பத்திரிக்கை விற்கும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏண்டா நெருப்பு இல்லாம எப்படிடா புகையும்? ஏப்பா சாமி, எனக்கு வேலை இருக்கு. இது ஒரு விஷயம்னு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட நேரமே இல்லை, நான் கிளம்புறேன். பொதுவாக தமிழ் சினிமா உட்பட உலக அளவில் எல்லா மொழி சினிமாவையும் ரசிக்கிறவங்க வெறும் படத்தை மட்டும் ரசிக்காமல் அந்த படத்தில் நடித்த கதாபாத்திரங்களையும் ரொம்ப ரசிப்பாங்க. அதை தாண்டி அந்த கதாபாத்திரங்களை ஏற்று நடித்த கலைஞர்களையும் அதிகமாக நேசிப்பாங்க. அவங்க சம்பந்தப்பட்ட தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமும் காட்டுவாங்க. அதுலேயும் குறிப்பாக ஹீரோ ஹீரோயின் பற்றின தகவல்னா ரொம்பவே விரும்பி தேடி தேடி ஆர்வமாக அதை தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. அது சம்பந்தமான புத்தகங்கள் செய்திகள்னா தேடி தேடி படிப்பாங்க. இது ஒரு வகையில் சினிமா ரசிகர்களுக்கே இருக்கிற ஒரு வகையான வியாதின்னு கூட சொல்லலாம். ரசிகர்களோட மனநிலையை தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட நிறைய ஊடகங்கள் சினிமா சம்பந்தப்பட்ட செய்தியை வெளியிடுறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க. அதுலேயும் குறிப்பாக ஹீரோ ஹீரோயின் பற்றின கிசுகிசு செய்திகளை எல்லாம் இன்னும் மெனக்கெட்டு வெளியிடுவாங்க. அதை மக்களும் ரொம்பவே ஆர்வமாக விரும்பி படிப்பாங்க. இப்போ இருக்கிற வலைப்பேச்சு பைல்வான் ரங்கநாதன் மாதிரி சினிமா தொடர்பாக வர செய்திகள், பட அப்டேட், பாட்டு, ஃபர்ஸ்ட் லுக், ஆன்போர்டு ஆர்டிஸ்ட், டீசர், ட்ரெய்லர் அப்படின்னு நிறைய இருக்குது. இதில் கிசுகிசு செய்திகளுக்கு தான் அதிக அளவில் மவுஸ் இருக்கும். உலகம் முழுக்க எழுதப்படாத ஒரு விதியாக இது இருக்குது. தமிழ்நாட்டிலையும் இப்போ வரைக்கும் நிறைய ஊடகங்கள் சினிமா தொடர்பான செய்திகளையும் நடிகர்கள் நடிகைகள் சம்பந்தமான கிசுகிசுக்களையும் அப்பப்போ வெளியிட்டுட்டு தான் வராங்க. அதை மக்கள் கொஞ்ச நேரத்திலேயே வீரபாகு கூட இருக்கிற அர்ஜுன் மாதிரி எல்லாத்துக்கும் பரப்பிடுவாங்க. இது ஒரு பக்கம் தப்பு. அடுத்தவங்க அந்தரத்தை எதுக்கு எட்டி பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் அது என்ன கிசுகிசு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆசையோட அதை படிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. முன்னாடிலாம் பத்திரிகை விற்கிறத வச்சு எதனால பத்திரிகை விற்குது அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். கிசுகிசு இருக்கும்போது நிறைய பத்திரிகைகள் அதிகமாக விற்கும். அதில் சாதாரண சினிமா நியூஸ் படிக்கிறவங்களோட எண்ணிக்கையை விட வெப்சைட்டில் கிசுகிசு நியூஸ் படிக்கிறவங்களோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது. எத்தனை பேர் எந்தெந்த ஊரில் இருந்து படிக்கிறாங்க அப்படிங்கிற விவரம் வரைக்கும் நாம் அனலைஸ் பண்ணி கண்கூடாக தெரிஞ்சுக்கலாம். சமூக வலைத்தளங்களில் பார்த்தாலே அந்த மாதிரியான செய்திகளில் தான் அதிக லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமும் இருக்கும். இப்படி இன்னைக்கு காலகட்டம் இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் ஆதி மூலமாக தொடக்கமாக இருந்தது யாரு? தமிழகத்தில் முதலாக சினிமா கிசுகிசுக்களை எழுதுகிற பத்திரிகையை ஆரம்பித்தவர் சென்னையைச் சேர்ந்த லக்ஷ்மிகாந்தன். சினிமா கிசுகிசு பத்திரிகை தொடங்கிய லக்ஷ்மிகாந்தன் பட்டப்பகலில் படுகொலை செய்யப்பட்டார். எதனால் அவர் கொலை செய்யப்பட்டார், ஏன் கொலை செய்யப்பட்டார், அப்படி என்ன கிசுகிசு எழுதினார், அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், இப்படி இவர் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள், உண்மையாக நடந்த சம்பவங்கள் பற்றி தான் நாம் இப்போ விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். CN லக்ஷ்மிகாந்தன். தமிழ் சினிமாவில் முதல் மஞ்ச பத்திரிகையை ஆரம்பித்த லக்ஷ்மிகாந்தன் யார் அப்படின்னு தேடி பார்த்தா ஏதோ ஒரு மோசடி வழக்கில் ஜெயிலுக்கு போன கைதி. இதுதான் இவரோட ஆரம்பகால அடையாளமாக இருந்திருக்கு. ஜெயிலில் கிடைச்ச அனுபவங்களுக்கு அப்புறம்தான் இந்த மஞ்சள் பத்திரிகையை தொடங்கி இருக்கிறாரு லக்ஷ்மிகாந்தன். CN லக்ஷ்மிகாந்தனோட சொந்த ஊர் திருச்சி. சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான் லக்ஷ்மிகாந்தன். சின்ன வயசில் லக்ஷ்மிகாந்தனுக்கு சட்டம் படித்து ஒரு பெரிய வக்கீலாகவோ அல்லது ஒரு பெரிய நீதிபதியாகவோ ஆகணும்னு தான் ஆசைப்பட்டிருக்கிறாரு. அவரோட குடும்பத்தில் இருந்த ஏழ்மையான சூழ்நிலை காரணமாக லக்ஷ்மிகாந்தனால் சட்டம் படித்து வழக்கறிஞராக ஆக முடியலை. ஆனால் அவருக்கு இந்த வழக்கறிஞர் தொழில் மேலே இருந்த ஆர்வம் மட்டும் கொஞ்சம் கூட குறையலை. அதனால் நிறைய வழக்கறிஞர்கள் கூட தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டாரு லக்ஷ்மிகாந்தன். அந்த வழக்கறிஞர்கள் கூட கிடைச்ச தொடர்பு மூலமாக சட்டத்தில் இருக்கிற நுணுக்கங்களை நிறையவே தெரிஞ்சுக்கிட்டாரு லக்ஷ்மிகாந்தன். தன்னோட அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக வழக்கறிஞர்களுக்கு வழக்குகளை பிடிச்சு கொடுக்கிற வேலையையும் செஞ்சுட்டு வந்தாரு லக்ஷ்மிகாந்தன். இது மூலமாக சில குற்றவாளிகளும் லக்ஷ்மிகாந்தனுக்கு நண்பர்களாக மாறினாங்க. அவங்க மூலமா ஒரு மோசடி வழக்கில் சிக்கினப்பதான் லக்ஷ்மிகாந்தன் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. நேர்மையான முறையில் பணம் சம்பாதிக்க நினைக்காம குறுக்கு வழியில் பணக்காரனாக ஆசைப்பட்டிருக்கிறாரு லக்ஷ்மிகாந்தன். 1932 போலியா கையெழுத்து போட்டு மோசடி செஞ்ச வழக்கில் கைது செய்யப்பட்டார். கைது பண்ண லக்ஷ்மிகாந்தனை மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு கீழே இருந்த ராஜமுந்திரிங்கிற இடத்துல இருக்கிற ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. சார், லக்ஷ்மிகாந்தன் எங்களை அடிச்சு போட்டு அந்த பக்கம் ஓடுறான் சார். எந்த பக்கம் போனா? அதுவும் அந்த பக்கம் தான் சார்.
அதான் அங்க ஓடுறான் பாருங்க சார், அவன்தான் சார், பிடிங்க சார். விடுங்கடா என்ன. எவ்வளவு திமிரு இருந்தா ஜெயில இருந்து தப்பிக்க பாப்ப? உன்னெல்லாம் அந்தமானுக்கு அனுப்புனாதான் திருந்துவ. ஜெயில்ல இருக்கும்போது போலீஸ்காரங்களை அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு போக முயற்சி பண்ணி இருக்கிறாரு லக்ஷ்மிகாந்தன். ஆனா போலீஸ்காரங்க எல்லாம் சேர்ந்து அவரை மடக்கி பிடிச்சிடுறாங்க. தப்பிச்சு போக முயற்சி பண்ணதால லக்ஷ்மிகாந்தனோட தண்டனையை கடுமையாக்கிச்சு நீதிமன்றம். இதனால லக்ஷ்மிகாந்தனை ராஜமுந்திரியிலேயே இருந்த தனிமை சிறையில அடைச்சிட்டாங்க. அந்த காலத்துல புதுசா சிறைக்குள்ள வர்றவங்களை கொஞ்ச நாள் இந்த மாதிரி தனிமை சிறையில வைக்கிறது வழக்கமா. இவ்வளவு ஏன், நம்மளோட முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா, கருணாநிதி கைது செய்யப்பட்ட சமயத்துல அவங்களும் இந்த மாதிரி தனிமை சிறையில தான் அடைக்கப்பட்டிருந்தாங்கன்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி இருக்கிற தனிமை சிறையில லக்ஷ்மிகாந்தனையும் அடைச்சிட்டாங்க. அந்த தனிமை சிறையில இருந்தும் லக்ஷ்மிகாந்தன் தப்பிச்சு போக முயற்சி பண்ணி போலீஸ்காரங்க கிட்ட திரும்ப மாட்டிக்கிறாரு. இதனால மறுபடியும் லக்ஷ்மிகாந்தனை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துறாங்க போலீஸ். 2 தடவை தப்பிக்க முயற்சி பண்ணதால லக்ஷ்மிகாந்தனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க நினைச்ச நீதிமன்றம் லக்ஷ்மிகாந்தனை அந்தமான் சிறையில அடைக்க உத்தரவிடுது. அந்த உத்தரவுப்படி லக்ஷ்மிகாந்தனும் அந்தமான் சிறையில அடைக்கப்படுறாரு. அந்தமான் சிறைங்கிறது அந்த காலத்துல ரொம்ப பயங்கரமான சிறைகள்ல ஒண்ணு. பொதுவா அந்த காலத்துல ஜெயிலுக்கு போறவங்க எல்லாருமே எந்த ஜெயிலுக்குன்னாலும் போலாம். ஆனா அந்தமான்ல இருக்கிற ஜெயிலுக்கு மட்டும் போயிடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அந்த அளவுக்கு அது ரொம்பவும் கொடுமையான சூழ்நிலையை உள்ளடக்கின ஒரு ஜெயில். பொதுவா அந்த ஜெயில்ல சுதந்திர போராட்டத்துக்கு போராடின போராளிகள் தான் அதிகமா அடைச்சு வைக்கப்பட்டாங்க. அவங்கள அங்க அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ண பார்த்தாங்க ஆங்கில அரசாங்கம். நாட்டுக்காக போராடிய பல தியாகிகள் அந்தமான் சிறையில ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அங்க லக்ஷ்மிகாந்தனை சிறை வைக்கிறாங்க. அந்தமான் ஜெயில மையமா வச்சு தான் மோகன்லால் நடிப்புல மலையாளத்துல சிறைச்சாலை அப்படிங்கிற ஒரு படமே எடுத்தாங்க. அந்த படம் தமிழ்ல கூட டப் பண்ணி வெளியிடப்பட்டுச்சு. அந்த படத்துல நடிகர் பிரபு ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. அந்த படம் முழுக்கவே அந்தமான் சிறை எவ்வளவு கொடூரமானது, அதுல எப்படியெல்லாம் சுதந்திர போராட்டத்துக்கு போராடினவங்க தண்டிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி இருப்பாங்க. ஏய், யார் நீ? உன் பேர் என்ன? என் பேரு லக்ஷ்மிகாந்தன். என்ன பண்ணிட்டு உள்ள வந்திருக்கீங்க சாரு? மோசடி. ஓஹோ, பலே ஆள் தான் போல. எல்லாத்துக்கும் தேவை பணம் தான். நேர்மையா இருந்தா எவன் பணம் தரான்? ஓசில யூஸ் பண்ணிக்கிட்டு தூக்கி போட்டுறானுங்க. அதெல்லாம் அப்படிதான். பணக்காரனா இருக்கவன் பாதிக்கு மேல குறுக்கு வழியில தான் சம்பாதிச்சிருப்பான். ரொம்ப நேர்மையா சம்பாதிச்சவன் அதை விட கம்மியா தான் இருப்பான். அதுதான், நம்ம பணக்காரனா இருந்திருந்தா உள்ள புடிச்சு போட்டிருப்பானா? யோ, அடுத்த டைம் வெளில போயிட்டீங்கன்னா மாட்டிக்காம தப்பு பண்ண கத்துக்கையா. அதேதான், ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கேன். எல்லாம் நல்லபடியா நடந்தா நானும் பணக்காரனாயிடுவேன். அந்த அந்தமான் சிறையில வெறும் சுதந்திர போராட்ட தியாகிகளை மட்டும் அடைச்சு வைக்கல. ஆங்கிலேயர் காலத்துல யாரெல்லாம் தொடர்ந்து தப்பு பண்ணாங்களோ அந்த நபர்களை எல்லாம் அந்தமான் சிறையில தான் அடைச்சு வச்சாங்க. அந்தமான் சிறையில இருந்து நம்மால எங்கேயும் தப்பிக்க முடியாது. சுத்தியும் கடல் இருக்கும். அதனால கைதிகள் தப்பிக்க நினைச்சாலும் கடலுக்குள்ளதான் போவாங்க. யாராலையும் உயிரோட கரைக்கு திரும்ப முடியாது. அதனால அந்த ஜெயில்ல இருந்து யாருமே பொதுவா தப்பிக்க முயற்சி பண்ணவே மாட்டாங்க. இதனால தான் ராஜமுந்திரி சிறையில இருந்து அடிக்கடி தப்பிக்க முயற்சி பண்ணின லக்ஷ்மிகாந்தனை அந்தமான் சிறையில அடைக்க நீதிபதிகள் உத்தரவிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் அந்தமான் சிறையில எல்லா தரப்புல இருந்தும் கைதிகள் அங்க இருந்திருக்கிறாங்க. சுதந்திர போராட்டத்துக்காக போராடின பெரிய பெரிய ஆட்கள், நிறைய படிச்சவங்கன்னு எல்லா தரப்பிலான ஆட்களும் இருந்திருக்கிறாங்க. அவங்க கூட பேச பழக லக்ஷ்மிகாந்தனுக்கு அதிக வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நீதிமன்றம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஏற்கனவே புத்திசாலியா இருந்த லக்ஷ்மிகாந்தன் அவங்க கூட பேசுறது பழகிறது மூலமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு. யோ, நீயும் எத்தனை நாளா பத்திரிக்கை ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த லக்ஷ்மிகாந்தனை பாத்தியா? இப்ப வந்த பத்திரிக்கை ஆரம்பிச்சிட்டான். பேப்பருக்கு ஒரே பஞ்சமா இருக்கு. யாருக்கும் பத்திரிக்கை ஆரம்பிக்க அனுமதி தரமாட்டேன்னு சொன்னானுங்க. இவனுக்கு மட்டும் எப்படி அனுமதி கொடுத்தானுங்க? எல்லாம் காசுதான், பணம் 10 செய்யுயா. ஆமா ஆமா, அவன் தோஸ்தெல்லாம் வக்கீலுங்களா இருக்கானுங்க, ஏதாவது பண்ணிருப்பான். அது மட்டும் இல்ல, பெரிய இடத்துல எல்லாம் ஆட்களை தெரிஞ்சு வச்சிருப்பான் போல. அதான் இவ்வளோ சீக்கிரம் அனுமதி கிடைச்சிருச்சு. ஆமா, மோசடி வழக்குல ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனுக்கு அப்புறம் எப்படி அனுமதி கிடைச்சிருக்கோம்? அதை ஏன் கேட்குற? அந்த கொடுமை வேற. 2ஆம் உலக போர் காலகட்டத்தில் 1939 அந்தமான் சிறை ஜப்பான் இராணுவத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. அதுக்கப்புறம் அங்க சிறையில இருந்தவங்களை வெளியில அனுப்பிடுறாங்க. அப்படி லக்ஷ்மிகாந்தனுக்கும் விடுதலை கிடைச்சிடுது. மறுபடியும் சென்னைக்கே வராரு லக்ஷ்மிகாந்தன். எல்லாரையும் மாதிரி லக்ஷ்மிகாந்தனுக்கும் சினிமாவில் நடிக்க ஆசை வருது. அந்த ஆசையில சினிமா வாய்ப்பு தேடி அலைஞ்சிருக்கிறாரு லக்ஷ்மிகாந்தன்.
ஆனா அந்த மாதிரி வாய்ப்பு தேடி அலைஞ்சதுல கிடைச்ச தொடர்புகள் மூலமா லக்ஷ்மிகாந்தனுக்கு நிறைய நடிகர்கள், நடிகைகள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் பத்தின ரகசியங்கள், அந்தரங்க விஷயங்கள் எல்லாம் தெரிய வருது. இந்தியா சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி 1940 2ஆம் உலகப் போர் ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருந்த காலகட்டம். எங்க பார்த்தாலும் பசி, பஞ்சம், போர்னு பல்வேறு பிரச்சனைகள் உலகம் முழுக்க இருந்துச்சு. இந்தியாவும் அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரங்களோட ஆதிக்கத்துக்கு கீழே தான் இருந்துச்சு. 2ஆம் உலக போரால் ஏற்பட்ட பின் விளைவுகளில் முக்கியமான ஒன்று தான் பேப்பர் பஞ்சம். அந்த காலகட்டத்தில் சின்ன துண்டு பேப்பர் கிடைக்கவே மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. பேப்பர் பஞ்சம் காரணமாக உலகம் முழுக்க பத்திரிகை துறை ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. பேப்பர் பஞ்சம் காரணமாக இந்தியாவில் அந்த நேரத்தில் புதுசாக எந்த பத்திரிகையும் தொடங்க அனுமதி கொடுக்கல. யாராவது புது பத்திரிகை ஆரம்பிக்க ஆசைப்பட்டா கூட அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் தான் சென்னையைச் சேர்ந்த லக்ஷ்மிகாந்தன் சினிமா தூது அப்படிங்கிற பேரில் ஒரு சினிமா பத்திரிகையை ஆரம்பிக்கிறாரு. பொதுவாக சொல்லுவாங்கள்ல, தெரியாமல் தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ளே போகிறவன் அங்கே இருக்கிற சூழ்நிலையின் மூலமாக எப்படி தப்பு பண்ணிட்டு தப்பிக்கலாம் அப்படிங்கிற வித்தையை தெரிஞ்சுக்கிட்டு வருவான்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு மோசடி வழக்கில் ஜெயிலுக்குள்ளே போன லக்ஷ்மிகாந்தன் அங்கே கிடைச்ச நண்பர்கள் மூலமாக எப்படி தப்பில்லாமல் செஞ்சால் நாம் தப்பிக்கலாம் அப்படிங்கிற வித்தையை அழகாக கற்றுக்கிட்டு வெளியே வந்திருக்கிறாரு. சினிமா தூதுன்னு பத்திரிகையை ஆரம்பிச்சு சினிமா செய்திகள், கிசுகிசுக்கள்னு எழுத ஆரம்பிச்சிருக்கிறாரு லக்ஷ்மிகாந்தன். பத்திரிகை தொடங்க அனுமதி கிடைக்காத அந்த காலகட்டத்தில் லக்ஷ்மிகாந்தன் புதுசா பத்திரிகை தொடங்கினது நிறைய பேருக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. யாருக்குமே அனுமதி கிடைக்காத சூழ்நிலையில லக்ஷ்மிகாந்தன் மட்டும் புதுசா பத்திரிகை ஆரம்பிச்சதை வச்சு அவருக்கு பெரிய இடத்துல தொடர்பு இருக்கும்னு எல்லாரும் நினைச்சாங்க. மக்கள் நிறைய பேருக்கு அவர் மேல மரியாதை வர ஆரம்பிக்குது. ஆனா பத்திரிகை ஆரம்பிச்ச கொஞ்ச நாட்கள்லேயே லக்ஷ்மிகாந்தன் மேல வச்சிருந்த மரியாதை எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, லக்ஷ்மிகாந்தனோட சினிமா தூது பத்திரிகையில வர சினிமா செய்திகளை விட கதாநாயகன், கதாநாயகி பத்தின வதந்திகள் எல்லாம் அதிகமா வந்திருக்கு. யோ, லட்சுமிகாந்தன் பத்திரிகையை படிச்சியா? படிச்சேன். என்ன கருமையா இது? பத்திரிக்கை ஆரம்பிச்சு புரட்சி பண்ணுவான்னு பார்த்தா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமா, அவன் அப்படியே புரட்சி பண்ணி கிழிப்பான். ஏன் நீ வேற மோசடி பண்ணிட்டு உள்ள போயிட்டு வந்தவன் தான் ஊர்ல புரட்சி பண்றவனா? ஆமா, மோசடி பண்ணி பணம் சம்பாதிக்க போய் மாட்டிக்கிட்டான்ல, இப்ப இப்படி ஏதாவது பணம் சம்பாதிக்கலான்னு பாக்குறான் போல. ஆமா, அதான் பெரிய எடுத்து சமாச்சாரமா எழுதலாம் போல. எனக்கு ஒரு சந்தேகம், அவன் எழுதுறதெல்லாம் உண்மைதானா? யாருக்கு தெரியும், பத்திரிக்கை சுதந்திரம்னு என்ன வேணா பண்ணுவான் போல. குறிப்பா அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவோட உச்சத்துல இருந்த நடிகர், நடிகைகளை பத்தி தொடர்ந்து வதந்தி பரப்புற விதமா செய்திகளை வெளியிட்டுக்கிட்டே இருந்தாரு லக்ஷ்மிகாந்தன். சினிமா தூது பத்திரிகையில வெளியான பெரும்பாலான செய்திகள் எந்த ஹீரோ, எந்த ஹீரோயின் கூட தொடர்புல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தினதா தான் இருந்துச்சு. அதே சமயம் அவர் வெளியிட்ட எந்த செய்திக்கும் அவர்கிட்ட ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. அடிப்படையா ஆதாரம் எதுவுமே இல்லாம வதந்தி பரப்புற மாதிரி தான் அந்த செய்திகள் எல்லாம் வெளியாயிருக்கு. சினிமா தூது பத்திரிகையில வெளியான ஒரு சில தவறான செய்திகளால நடிகர், நடிகைகள் பல பேர் அவங்க சினிமா வாழ்க்கையிலையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி பல மோசமான சம்பவங்களை சந்திச்சாங்க. லக்ஷ்மிகாந்தன் வெளியிட்ட கிசுகிசு செய்திகள்னால அதிகமா பாதிக்கப்பட்டவங்கன்னா அந்த காலத்துல தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டாரா இருந்த தியாகராஜ பாகவதர், நகைச்சுவை மன்னனா விளங்கின கலைவாணர் NSK, கோவை பச்சிராஜா ஸ்டுடியோவோட உரிமையாளரும் பிரபல டைரக்டருமான ஸ்ரீ ராமுலு நாயுடு, இவங்க 3 பேரும் தான் அந்த சமயத்துல ரொம்பவே அதிகமா பாதிக்கப்பட்டாங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. லக்ஷ்மிகாந்தனோட சினிமா தூது பத்திரிகையில வெளிவந்த கிசுகிசுவால பாதிக்கப்பட்ட தியாகராஜ பாகவதர், NS கிருஷ்ணன், ஸ்ரீ ராமுலு நாயுடு, இவங்க 3 பேரும் அப்ப சென்னை மாகாணத்தோட ஆளுநராக இருந்த ஆர்த்தர் ஆஸ்வால்ட் ஜேம்ஸ் கோப் அப்படிங்கிறவரை சந்திச்சு லக்ஷ்மிகாந்தனோட சினிமா தூது பத்திரிகையோட உரிமத்தை ரத்து செய்யணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆளுநர் ஆர்த்தர் ஆஸ்வால்ட்டும் அவங்க வச்ச கோரிக்கையில இருந்த நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு லக்ஷ்மிகாந்தனோட சினிமா தூது பத்திரிகையோட உரிமத்தை ரத்து பண்ணிடுறாரு. உரிமம் ரத்தானதால சினிமா தூது பத்திரிகை நிறுத்தப்படுது. யோ வக்கீல், என்னோட சினிமா தூது பத்திரிகையை நிறுத்திட்டானுங்க. அவனுங்களை ஏதாவது பண்ணணும். நீ எப்படினாலும் ஏதாவது பண்ண தான் போற. என்ன பிளான் வச்சிருக்க சொல்லு. இந்து நேஷன் பத்திரிகையை விலைக்கு வாங்கலான்னு இருக்கேன். கையில பணம் விளையாடுது போலயே. அப்புறம் சும்மாவா பத்திரிகை ஆரம்பிச்சு உட்காந்து எழுதிட்டு இருக்கேன்? அதான் திரும்ப எழுதி பணம் சம்பாதிக்க இந்து நேஷனை விலைக்கு வாங்குறியோ? ஆமா, அதுல எந்த பிரச்சனையும் வராம நீ தான் பாத்துக்கணும், சரியா? சரி, பார்த்துக்கலாம்.
தன்னோட பத்திரிகை நிறுத்தப்பட்டதுல ரொம்பவே கோபமான லக்ஷ்மிகாந்தன் ஏற்கனவே இருந்த இந்து நேஷன் அப்படிங்கிற பத்திரிகையை விலைக்கு வாங்குறாரு. அந்த இந்து நேஷன் பத்திரிகையில மறுபடியும் தன்னோட சினிமா கிசுகிசு செய்திகளையும் நடிகர் நடிகைகள் பத்தின வதந்திகளையும் செய்திகளா வெளியிட ஆரம்பிக்கிறாரு. சினிமா தூது பத்திரிகையோட உரிமத்தை ரத்து பண்ணது மூலமா லக்ஷ்மிகாந்தனோட அராஜகத்துக்கு முடிவு கட்டினதா தமிழ் சினிமா நடிகர்கள் நடிகைகள் சினிமா ஆட்கள் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்து நேஷன் பத்திரிகை மூலமா மறுபடியும் அவரு சினிமா கிசுகிசு வதந்தி செய்திகளை பரப்பினது தமிழ் சினிமா பிரபலங்களுக்கு லக்ஷ்மிகாந்தன் பதிலடி கொடுக்கிற விதமா இருந்துச்சு. இதை பார்த்து திரும்ப அவங்க எல்லாரும் ரொம்பவே சோகமாயிடுறாங்க. சினிமா தூது பத்திரிகையில நடிகர் நடிகைகள் உள்ளிட்ட திரைத்துறை கலைஞர்கள் பத்தி மட்டுமே வதந்திகளை பரப்பிக்கிட்டு வந்த லக்ஷ்மிகாந்தன் இந்து நேஷன் பத்திரிகையில பெரிய பணக்காரர்கள் தொழிலதிபர்கள் இவங்களை பத்தின அவதூறு செய்திகளை வெளியிட ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரியான அவதூறு பரப்புற விதமான செய்திகளால லக்ஷ்மிகாந்தனுக்கு பல தரப்புலையும் எதிரிகள் உருவானதா சொல்லப்படுது. ஜெயிலுக்கு போயிட்டு வந்த தைரியத்துல தான் லக்ஷ்மிகாந்தன் சமுதாயத்துல பெரிய இடத்துல இருக்கிற மனிதர்களை மிரட்டி அவங்க கிட்ட இருந்து பணம் பறிக்க ஆரம்பிச்சதாகவும் ஜெயில கிடைச்ச அனுபவம் தான் லக்ஷ்மிகாந்தனுக்கு அந்த தைரியத்தை கொடுத்ததா இருக்கணும்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் எதிரிகள் உருவானாலும் லக்ஷ்மிகாந்தனோட மிரட்டலுக்கு பயந்து பல பணக்காரர்கள் அவருக்கு பணம் கொடுத்து அவங்க சம்பந்தப்பட்ட எந்த செய்தியும் வெளிவராம பார்த்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி பல பெரிய பணக்காரங்களை மிரட்டி அதுல கிடைச்ச பணத்துல லக்ஷ்மிகாந்தன் சொந்தமா ஒரு பிரஸ் தொடங்கினாரு. இந்த மாதிரி நிறைய சம்பாதிச்சு அது மூலமா ரொம்ப வசதியான ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தாரு லக்ஷ்மிகாந்தன். யோ லட்சுமி, என்னை பத்தி இனிமே எழுதாத, என் பேர் ரொம்ப டேமேஜ் ஆகுது. அதுக்கு என்ன பண்றது, உண்மையை தான் எழுதுனேன். யோ வம்பு பண்ணாதயா, என் குடும்பத்துல உன்னால பயங்கர பிரச்சனை. அப்ப எப்படி அதை சரி பண்றதுன்னு யோசி. அதனாலதான் உன்னை தேடி வந்திருக்கேன். சரி, இப்ப நான் என்ன பண்ணட்டும்? என்னை பத்தி எழுதாத, இந்த பணத்தை புடி. லக்ஷ்மிகாந்தன் நடிகர்கள் நடிகைகள் பத்தி கிசுகிசு எழுத ஆரம்பிச்ச காலகட்டத்தில் மக்களில் சிலர் அதை விரும்பி படிச்சிருக்கிறாங்க. இதனால தங்களோட பெயர் பொதுமக்கள் மத்தியில டேமேஜ் ஆகுதுன்னு யோசிச்ச சில நடிகர்கள் அவங்கள பத்தின செய்திகள் வராம இருக்க லக்ஷ்மிகாந்தனுக்கு பணம் கொடுத்திருக்கிறாங்க. செய்தி போட்டாலும் காசு, போடலனாலும் காசு, இது நல்லா இருக்கேன்னு நினைச்ச லக்ஷ்மிகாந்தன் இந்த மாதிரி பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்கள பத்தின செய்தியை போடாம இருந்திருக்கிறாரு. பணம் தரலன்னா அந்த நடிகர் நடிகைகள் பத்தி சில சமயங்கள்ல பொய் செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறாரு லக்ஷ்மிகாந்தன். இதனால தங்களோட கௌரவம் பாதிக்கப்படுதுன்னு யோசிச்ச நிறைய நடிகர் நடிகைகள் தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள்னு நிறைய பேரு லக்ஷ்மிகாந்தன் கிட்ட பணத்தை கொடுத்து அவங்கள பத்தின செய்தி வெளிவராம பார்த்துக்கிட்டாங்க. பெரும்பாலான நடிகர் நடிகைகள் லக்ஷ்மிகாந்தனோட மிரட்டலுக்கு பயந்து பணத்தை கொடுத்த சமயத்துல தியாகராஜ பாகவதரும் NS கிருஷ்ணனும் லக்ஷ்மிகாந்தனுக்கு பணம் கொடுக்காம இருந்திருக்கிறாங்க. இதனால கோபமடைஞ்ச லக்ஷ்மிகாந்தன் தியாகராஜ பாகவதர் NS கிருஷ்ணன் பத்தின செய்தியா தொடர்ந்து வெளியிட்டு அவங்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. டேய் ரிக்ஷா நீ பாட்றா. யாரா நீ, வழி விடுறா. தக்கழ இறங்குடா, பத்திரிகை நடத்த சொன்னா பல்லான வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நீ. டேய் யாரா நீங்களாம், என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, என்னை விட்டுருங்கடா, உங்களை கெஞ்சி கேட்கிறேன், காசு கூட தரேன். அதுக்கு நீ உயிரோட இருந்தாதானடா. இப்படி லக்ஷ்மிகாந்தன் கிசுகிசு எழுதி எல்லாரையும் நோண்டிக்கிட்டு இருந்த சூழ்நிலையில 1944 ஏப்ரல் 8ஆம் தேதி சென்னை புரசைவாக்கத்துல தன்னோட வக்கீலை பார்த்துட்டு சைக்கிள் ரிக்ஷால போய்கிட்டு இருந்த லக்ஷ்மிகாந்தனை மர்ம நபர்கள் சிலர் கத்தியால குத்திட்டு தப்பிச்சு ஓடிடுறாங்க. மர்ம நபர்கள் கத்தியால குத்தினதுல லக்ஷ்மிகாந்தன் உடம்புல 3 இடத்துல காயமாயிடுச்சு. கத்தியால குத்தினதுனால ஏற்பட்ட அந்த காயத்தோடையே ரத்தம் சொட்ட சொட்ட தன்னோட வக்கீல் வீட்டுக்கே மறுபடியும் போயிருக்கிறாரு லக்ஷ்மிகாந்தன். அங்க போய் அவரோட வக்கீல் கிட்ட தனக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறாரு லக்ஷ்மிகாந்தன். அவரோட வழக்கறிஞர் கொடுத்த அறிவுறுத்தல் படி சென்னை வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவரை கத்தியால குத்தினதை பத்தி புகார் கொடுக்கிறாரு லக்ஷ்மிகாந்தன். புகார் கொடுத்த பின்னாடி அங்கிருந்து சென்னை சென்ட்ரல் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டாரு லக்ஷ்மிகாந்தன். மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட சமயத்துல கூட லக்ஷ்மிகாந்தன் முழு சுயநினைவோட தான் இருந்தார்னு சொல்லப்படுது. அந்த சமயத்துல கூட ராமேஸ்வரம் போர்ட் மெயில்ல ஒரு கொலை நடந்ததாகவும்
அந்த கொலையில தமிழ் சினிமா நடிகை ஒருத்தங்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும் மருத்துவமனையில இருந்த சிலர்கிட்ட லட்சுமிகாந்தன் சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த கொலையில அந்த நடிகைக்கு இருக்கக்கூடிய தொடர்பை வெளிக்கொண்டு வருவேன் அப்படின்னும் லட்சுமிகாந்தன் சொன்னதாகவும் சொல்றாங்க. லட்சுமிகாந்தன் பேசினதா சொல்லப்படுற இந்த தகவல்கள் மூலமா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட சமயத்துல அவர் நல்ல உடல்நிலையோட இருந்திருக்கிறார்னு தெரியுது. ஆனா அடுத்த நாள் காலையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட லட்சுமிகாந்தன் இறந்துட்டதா செய்தி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. மச்சான், விஷயம் கேள்விப்பட்டியா? சொல்லுவாப்ல, என்னாச்சு? லக்ஷ்மிகாந்த செத்துட்டானாடா. எப்பட்றா? போட்டானுங்க, பட்ட பகல மர்டர். அப்புறம் சும்மா அடுத்தவங்க பெட்ரூம் பத்தி எழுதிட்டு இருந்தா? யாரோ அதுல பாதிக்கப்பட்டவன் தான் கண்டிப்பா சம்பவம் பண்ணிருக்கணும். இனிமே யாரோட ரகசியமும் வெளில வராத. இனி யாருக்கு கேஸ் எழுதுவா? இவ்வளவு ரணகலத்திலயும் உன் கவலை உனக்கு. லட்சுமிகாந்தனோட மரணம் தமிழ் சினிமா மட்டும் இல்லாம தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். லட்சுமிகாந்தனோட மரணத்தால அவரோட பத்திரிகையை விரும்பி படிச்சுக்கிட்டு இருந்த வாசகர்கள் நடிகர் நடிகைகளோட அந்தரங்க விஷயங்களை இனி நம்மால தெரிஞ்சுக்க முடியாதுன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. லட்சுமிகாந்தனுக்காக ஃபீல் பண்ணதை விட கிசு படிக்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணவங்க தான் அதிகம். அந்த சம்பவத்துக்கு பின்னாடி லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு தொடர்பா மொத்தம் 8 பேரை கைது பண்ணாங்க. அந்த 8 பேர்ல அப்ப தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டாரா இருந்த தியாகராஜ பாகவதர், NS கிருஷ்ணன், இயக்குனர் ஸ்ரீ ராமுலு நாயுடு, இவங்க 3 பேரும் இருந்தாங்க. லட்சுமிகாந்தன் கொலைக்கான சதி திட்டத்துல ஈடுபட்டதா தியாகராஜ பாகவதர், NS கிருஷ்ணன், ஸ்ரீ ராமுலு நாயுடு இவங்க 3 பேரும் காவல்துறையினரால கைது பண்ணப்பட்டாங்க. லட்சுமிகாந்தன் கொலைக்கு பின்னாடி நடந்த சம்பவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி தியாகராஜ பாகவதர், NS கிருஷ்ணன், அப்புறம் ஸ்ரீ ராமுலு நாயுடு இவங்களை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நாம பார்க்க போறது தியாகராஜ பாகவதர். தமிழ் சினிமாவின் முடிசூடா மன்னன். 1910 மார்ச் 1ஆம் தேதி மாயவரத்துல பிறந்தாரு தியாகராஜ பாகவதர். இவரோட அப்பா பெயர் கிருஷ்ணமூர்த்தி ஆச்சாரி, அம்மா பெயர் மாணிக்கத்தம்மாள். சின்ன வயசுல படிப்பு சரியா வராத தியாகராஜ பாகவதர் பாட்டு பாடுறதுல ஆர்வமா இருந்திருக்கிறாரு. ஒரு நாள் தியாகராஜ பாகவதர் அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா எனக்கு படிக்க பிடிக்கல, எனக்கு பாட்டு பாட தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அவங்க அப்பாவும் மொத்த குடும்பமும் சேர்ந்து தியாகராஜ பாகவதரை திட்டி அடிச்சிருக்கிறாங்க. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஒழுங்கா படி, இல்லைன்னா என் கூட நகைப்பற்றையில வேலை பாருன்னு சொல்லிட்டாங்க. அதுல விரக்தி அடைஞ்ச தியாகராஜ பாகவதர் யார்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம ஊரை விட்டு ஓடி போயிட்டாரு. காணாம போன தியாகராஜ பாகவதரை அவங்க அப்பா எங்கெல்லாமோ தேடி இருக்கிறாரு. எங்க தேடியும் அவர் கிடைக்கல. கடைசியில கடப்பால மக்கள் கூட்டத்துக்கு முன்னாடி தியாகராஜ பாகவதர் பாடிட்டு இருந்திருக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல அதை கேட்கிறாரு அவங்க அப்பா. அப்பதான் அவருக்கு தன்னோட மகன் எவ்வளவு அழகா பாடுறான் அப்படிங்கிறது புரிய வருது. அதுக்கப்புறம் அவரை கூட்டிட்டு வந்து அவர் ஆசைப்பட்டபடியே பாட்டு பாட சம்மதம் சொல்லி இருக்கிறாரு. அப்பா சம்மதம் கொடுத்ததுக்கு அப்புறமா திருச்சியில நிறைய இடத்துல ஹிந்து பாடல்களை கோவில் பஜனையிலையும் மற்ற இடங்கள்லையும் பாட தியாகராஜ பாகவதற்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவரோட பாட்டுக்கு நிறைய பேர் ரசிகராகவும் இருந்திருக்கிறாங்க. தியாகராஜ பாகவதர் பாடுவார்னு தெரிஞ்சாலே அந்த பஜனைக்கு வர்ற அளவுக்கு அவருக்கு ஒரு ரசிகர் பட்டாளமே அந்த சமயத்துல இருந்திருக்கு. தியாகராஜ பாகவதர் பஜனையில ஒரு வாட்டி பாடுறத கேட்டு அவருக்குள்ள நிறைய திறமை இருக்குன்னு நடேசன் ஐயருங்கிறவர் புரிஞ்சுக்கிறாரு. தியாகராஜ பாகவதற்கு நடேசன் ஐயர் அவரோட சபாவில் பாட வாய்ப்பு கொடுக்கிறாரு. அந்த சபால தியாகராஜ பாகவதர் பாடினதை கேட்ட நடேசன் ஐயர் ஹரிச்சந்திரா அப்படிங்கிற நாடகத்துல தியாகராஜ பாகவதரை ஒரு வேஷத்துல நடிக்க வைக்கிறாரு. நடேசன் ஐயரோட தியேட்டர் குரூப்ல இருந்தவங்க தியாகராஜ பாகவதற்கு மேலும் பல நடிப்பு கலைகளை சொல்லி கொடுக்கறாங்க. ஆனா தியாகராஜ பாகவதற்கு நடிக்கிறதுல பெருசா விருப்பம் இல்லை. அவருக்கு பாட்டு பாடுறதுல தான் ரொம்ப விருப்பம். அதனால மதுரையில இருந்த பொன்னு ஐயங்கார் அப்படிங்கிற வயலின் வித்வான் கிட்ட கர்நாடக சங்கீதத்தை படிச்சாரு தியாகராஜ பாகவதர். தியாகராஜ பாகவதரை ஏழிசை மன்னர்னு கூட சொல்லுவாங்க. மிகச்சிறந்த கர்நாடக சங்கீத தமிழ் பாடகரான தியாகராஜ பாகவதர் 4 கட்ட ஸ்ருதியில அருமையா பாடுவாரு. தியாகராஜ பாகவதரோட பாட்டுக்கு மிகப்பெரிய பணக்காரர்கள்ல இருந்து சாதாரண ஏழை மக்கள் வரைக்கும் எல்லாருமே ரசிகர்களா இருந்தாங்க. அண்ணே, சிந்தாமணி படம் பாத்தீங்களா? பாகவதர் பட்டைய கிளப்பி இருக்காரு. எங்க டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் கூட்டம் அலமோதுது. ஆமாண்ணே, பொழுதனைக்கும் ஹவுஸ்ஃபுல் தான். எப்படியாவது எனக்கு ஒரு டிக்கெட் எடுத்துக்கூட. அண்ணே, பாகவதரை திரையில பார்க்க புண்ணியம் பண்ணிருக்கணும். டேய், எடுத்துக்குறா, 2 பைசா சேர்த்து கூட தரேன்டா. சரி சரி, அண்ணன் கேட்டுட்ட. தம்பி இல்ல நான் சொல்ல முடியும், நாளைக்கு உனக்கு ஒரு டிக்கெட் கிடைக்கும். ரொம்ப நன்றிடா. அண்ணே சரிண்ணே, மறக்காம அந்த 2 பைசாவை கொடுத்துரு.
1934 தியாகராஜ பாகவதர் நடித்த பவளக்கொடி நாடகத்தை பார்த்த தொழிலதிபர்களாயிருந்த லக்ஷ்மண செட்டியார், அழகப்ப செட்டியார் 2 பேரும் சேர்ந்து அந்த பவளக்கொடி நாடகத்தை படமாக எடுக்க முடிவு பண்ணுறாங்க. அந்த படத்தில் தியாகராஜ பாகவதருக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரமும் கொடுக்குறாங்க. இந்த படம் தான் தியாகராஜ பாகவதர் சினிமாக்குள்ள நுழையவும் ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடையவும் காரணமாக இருந்துச்சு. முதல் படமான பவளக்கொடி படத்தை எடுத்த இயக்குனர் கூடவே 2வது படத்திலையும் நடிக்கிறாரு தியாகராஜ பாகவதர். அந்த படமும் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகி தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு ஆளா மாறுறாரு தியாகராஜ பாகவதர். முதல் 2 படத்திலேயே நிறைய சம்பாதிச்சிட்ட தியாகராஜ பாகவதர் தன்னோட 3வது படத்தை அவரோட சொந்த தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமா எடுக்கிறாரு. தியாகராஜ பாகவதரோட தயாரிப்புல உருவான முதல் படத்தோட பெயர் சத்தியசீலன். இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. அந்த காலத்தில் நாடகத்துறையை சேர்ந்தவங்க தான் அதிகமாக படத்துலையும் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாடகத்துறையில் இருக்கிறவங்களை படத்தில் நடிக்க வைக்கத்தான் அப்போ படம் எடுத்தவங்களும் விரும்பினாங்க. அந்த வகையில் நடிப்பு, பாடல், பாடுறதுன்னு பல கலைகள்லையும் தேர்ச்சி பெற்று இருந்த தியாகராஜ பாகவதருக்கு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமாக இல்லை. தியாகராஜ பாகவதரோட நீளமான முடி, அவரோட தோற்றம், இது எல்லாமே அவருக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை கொடுத்துச்சு. அது மக்களால் ரொம்ப ரசிக்கப்பட்டுச்சு. தியாகராஜ பாகவதர் பாடுற விதத்துக்காகவே அவரை வச்சு படம் எடுக்கிறதுக்காக நிறைய பேர் போட்டி போட்டுட்டு அவரை தேடி வந்தாங்க. 1937 தியாகராஜ பாகவதரை வச்சு சிந்தாமணி அப்படிங்கிற பேரில் ராயல் டாக்கீஸ் அப்படிங்கிற தயாரிப்பு நிறுவனம் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுச்சு. அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுது. அந்த படத்தை வெளியிட்ட தேட்டருக்கு சிந்தாமணி தேட்டர் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த படம் மக்களால் கொண்டாடப்பட்டிருக்கு. இந்த படம் தான் தமிழ் சினிமாவிலேயே 1 வருஷம் தியேட்டரில் ஓடின முதல் திரைப்படம் அப்படிங்கிற சாதனையை படைச்சது. இதுக்கப்புறம் 1937 இருந்து 1944 வரைக்கும் தியாகராஜ பாகவதர் தொட்டதெல்லாம் பொன்னாகற மாதிரி அவர் நடித்த எல்லா படமும் மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அதுலேயும் அவர் நடித்த ஹரிதாஸ் திரைப்படம் கிட்டத்தட்ட 1000 நாட்களுக்கு மேலே ஒரே திரையரங்கில் ஓடினதா சொல்லப்படுது. அந்த அளவுக்கு தியாகராஜ பாகவதருக்கு ரசிகர்கள் கூட்டம் தமிழகம் முழுக்க இருந்துச்சு. அந்த ரசிகர் கூட்டத்தில் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. அந்த காலத்து பெண்கள் எல்லாருமே தியாகராஜ பாகவதர் மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆண்களும் தியாகராஜ பாகவதர் போலத்தான் அவர்களுடைய முடி, தோற்றம் எல்லாத்தையும் அமைச்சுக்க விரும்பினாங்க. விஷயம் கேள்விப்பட்டியா? என்னடா? தலைவர் தஞ்சாவூர்ல கச்சேரி பண்ணிருக்காரு. பாகவதர் தானே, அதான் தெரியுமே. அது இல்ல விஷயம். அப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னடா சொல்ற? என்ன விஷயம்? தலைவர் பாட்டு பாடிட்டு இருக்கப்போ பக்கத்துல இருக்க மாவு மில்ல இருந்து சங்கு ஊதி இருக்குன்னு. ஐயோ, அப்புறம் அந்த சத்தத்தையே ஓரங்கட்டுற மாதிரி பாகவதர் நிறுத்தாம நின்னு பாடி இருக்காருன்னு எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்களாம். என்னடா இது, கேட்கும் போதே புல்ல இருக்குதே. ஆமாண்ணே, நாமளும் போயிருக்கலாம் அந்த கச்சேரிக்கு. தியாகராஜ பாகவதரோட எல்லா பாட்டுமே கொஞ்சம் கடவுள் பற்றோடையும் தென்னிந்திய பாரம்பரிய இசையை சார்ந்ததாகவும் இருந்திருக்கு. தியாகராஜ பாகவதர் நடிக்கிற படங்களுக்கு பாட்டு எழுதுகிற பாடலாசிரியர் பாபநாசம் சிவன் அவருக்காகவே தனித்துவமான பாடல்கள் எழுதுறதுல வல்லவராக இருந்திருக்கிறாரு. தியாகராஜ பாகவதரோட புகழும் செல்வாக்கும் மக்கள் மத்தியில் அதிகமானதுக்கு பாபநாசம் சிவனோட பாடல்களும் முக்கிய காரணமாக இருந்திருக்கு. தியாகராஜ பாகவதரோட குரல் வளத்தை பற்றி பேசுகிறவங்க ஒரு சம்பவத்தை எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க. அது என்னன்னா, தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற மாவூர் அப்படிங்கிற இடத்துல தியாகராஜ பாகவதர் ஒரு இசை கச்சேரி நடத்திக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ பக்கத்தில் இருந்த மாவு மில்ல இருந்து வழக்கம் போல சங்கு சத்தம் வந்திருக்கு. ஆனால் பாகவதரோ அந்த சங்கு சத்தத்தை கண்டுக்காம அவரோட கணீர் குரலால் தம் கட்டி பாட்டு பாடியிருக்கிறாரு. அந்த சங்கு சத்தத்துக்கு சமமா பாகவதர் பாட்டு பாடினது அங்கே இருந்த எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கு. தியாகராஜ பாகவதரோட பெரிய ரசிகராகவும் நண்பராகவும் இருந்த சொக்கலால் பீடி அதிபர் ஹரிராம் சேட் இவருக்கு விலை உயர்ந்த கார் ஒன்றை பரிசா கொடுத்திருக்கிறாரு. ஆனால் தியாகராஜ பாகவதரோ அந்த பரிசை வாங்க மறுத்துட்டாரு. தியாகராஜ பாகவதர் நாடக உலகத்தில் நுழைஞ்ச சமயத்தில் அவருக்கு குருவா இருந்தவர் நடராஜ வாத்தியார். பிற்காலத்தில் வாத்தியாரோட நலனுக்காக நாடகங்களை நடத்தி அதில் வந்த காசை நடராஜ வாத்தியாரோட குடும்பத்துக்கு கொடுத்து உதவி இருக்கிறாரு தியாகராஜ பாகவதர். தியாகராஜ பாகவதரும் என்எஸ் கிருஷ்ணனும் நெருங்கிய நண்பர்கள். அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். ஒரு தடவை நாகர்கோவிலில் வச்சு என்எஸ் கிருஷ்ணனோட வீட்டு விழாவில் தியாகராஜ பாகவதர் இசை கச்சேரி பண்ணியிருக்கிறாரு. இதுவரை பாகவதர் செய்த கச்சேரிகளில் மிகவும் சிறப்பான கச்சேரி இதுதான் நினைக்கிறேன். அடடடா, என்ன குரல் என்ன குரல்! என் வாழ்நாளில் நான் பார்த்து ரசித்த அற்புதமான கச்சேரி இதுதான்.
பாகவதரோட இந்த கச்சேரிக்கு ஈடா நான் என்ன செய்யறதுனே எனக்கு தெரியல. ஏதோ என்னால் முடிஞ்சது இந்த வைர மோதிரத்தை ஏழிசை மன்னருக்கு என்னுடைய அன்பளிப்பாக நான் கொடுக்குறேன். அன்பளிப்பை ஏத்துக்கிறேன். ஆனா இந்த அன்பளிப்பு இன்னைக்கு சிறப்பா வயலின் வாசிச்ச வித்வானுக்கு போகணுன்றதுதான் என்னோட ஆசை. என்எஸ் கிருஷ்ணன் வீட்டு விழாவில் இசை கச்சேரியை சிறப்பாக பண்ணதுக்காக எல்லார் முன்னாடியும் என்எஸ்கே தியாகராஜ பாகவதருக்கு வைர மோதிரம் ஒன்றை பரிசாக கொடுத்துருக்கிறாரு. ஆனால் தியாகராஜ பாகவதரோ தனக்கு கிடைச்ச மோதிரத்தை அந்த கச்சேரியில் சிறப்பாக வாசித்த வயலின் வித்வானுக்கு பரிசாக கொடுத்துடுறாரு. இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு தியாகராஜ பாகவதர் கலைஞர்களை கௌரவிக்கிறதுல சிறந்து விளங்குவார்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. தியாகராஜ பாகவதர் திரைத்துறையில் இசைத்துறையில் சிறந்து விளங்கின சமயத்தில் தங்கத்தட்டில் தான் சாப்பிடுவாராம். இதை குறிப்பிட்டு கவிஞர் சுரதா சொல்லும் ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கிறாங்க. சுரதா தியாகராஜ பாகவதர் வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தப்போ சுரதாவுக்கு வீட்டு வேலையாட்கள் வாழை இலையை போட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க கிட்ட கோபப்பட்ட தியாகராஜ பாகவதர் தன்னோட விருந்தாளிக்கும் தங்கத்தட்டில் தான் சாப்பாடு போடணும்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் தியாகராஜ பாகவதர் கச்சேரியை கேட்கறதுக்காக அவருடைய ரசிகர்கள் மின்சார கம்பி மேலே ஏறி நின்று கூட கச்சேரியை கேட்பாங்களாம். அந்த மாதிரி சின்ன பையன் ஒருத்தன் மின்சார கம்பத்தில் ஏறி நின்று தியாகராஜ பாகவதர் கச்சேரியை கேட்டப்போ மின்சாரம் தாக்கி அந்த பையன் இறந்துட்டான். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட தியாகராஜ பாகவதர் அந்த சிறுவனோட குடும்பத்துக்கு 5000 கொடுத்திருக்கிறாரு. இது அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய தொகை. ஒரு முறை தியாகராஜ பாகவதர் திருச்சிக்கு காரில் போய்கிட்டு இருந்தப்போ புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு ரயில்வே கேட்டை தாண்ட போகிற சமயத்தில் அவர் காருக்குள்ளே இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பொதுமக்கள் அவரை மொத்தமாக சூழ்ந்துக்கிட்டாங்க. அப்போ அந்த வழியாக வந்த ரயிலையும் நிப்பாட்டிட்டாங்களாம். தியாகராஜ பாகவதர் பாடினாத்தான் நாங்கள் போவோம்னு மொத்த கூட்டமும் சொல்ல வேற வழியே இல்லாமல் அவங்க எல்லார் முன்னாடியும் தியாகராஜ பாகவதர் பாட்டு பாடி இருக்கிறாரு. அவர் பாடி முடிச்சதுக்கு அப்புறம்தான் அந்த மொத்த கூட்டமும் கலைஞ்சு போயிருக்கு. அந்த ரயிலும் அங்கிருந்து கிளம்பியிருக்கு. இதே மாதிரி 1957 அப்போ பிரதமராக இருந்த நேரு தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப தியாகராஜ பாகவதருக்கு கொடுத்த ஆரவாரத்தை பார்த்து பிரமிச்சு போயிட்டாராம். அது மட்டும் இல்லாமல் தியாகராஜ பாகவதர் கிட்ட நீங்கள் ஏன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு நிற்கக்கூடாதுன்னு கேட்டிருக்கிறாரு. ஆனால் தியாகராஜ பாகவதரோ நான் நடிகராக இருக்கிறதால அந்த பதவியை ஏற்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அதை மறுத்துட்டாரு. 2ஆம் உலகப் போருக்கு தியாகராஜ பாகவதர் கொடுத்த நிதியை பார்த்து அவரை பாராட்டின அப்போதைய கவர்னர் தியாகராஜ பாகவதருக்கு பரிசா 3 கிராமங்களை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் அதை ஏற்றுக்க மறுத்த தியாகராஜ பாகவதர் அந்த 3 கிராமங்களையும் ஏழை மக்களுக்கு பரிசா கொடுத்துட்டாரு. இப்படி தியாகராஜர் பத்தியும் அவர் பண்ணின உதவிகள் பத்தியும் பேசணும்னா நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். 2ஆவதா நாம பார்க்க போறது என்எஸ் கிருஷ்ணன். கன்னியாகுமரி மாவட்டம் ஒழுங்கினசேரியில் 1908 நவம்பர் 29ஆம் தேதி பிறந்தவர் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன். அவரோட முழு பெயர் நாகர்கோவில் சுடலைமுத்து கிருஷ்ணன். அவரோட அப்பா பெயர் சுடலைமுத்து, அம்மா பேரு இசக்கி அம்மாள். சின்ன வயசுல இருந்து ரொம்ப குறும்புத்தனம் பண்றவரா வளர்ந்தவர் என்எஸ் கிருஷ்ணன். பாடமொழியாக தமிழ் மலையாளம் 2ஐயும் படித்தவர் என்எஸ் கிருஷ்ணன். குடும்பத்தோட வறுமை காரணமா 5ஆவதுக்கு மேல என்எஸ் கிருஷ்ணனால படிக்க முடியல. குடும்பத்தோட வறுமையை போக்குறதுக்காக மளிகை கடையில் பொட்டலம் போடுறது, சோடா விற்கிறது, பலூன் விற்கிறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறாரு என்எஸ் கிருஷ்ணன். அந்த காலகட்டத்தில் என்எஸ் கிருஷ்ணன் வீட்டு பக்கத்தில் ஒரு பிரபலமான நாடக கொட்டகை ஒன்று இருந்திருக்கு. அதோட விளம்பரங்கள் தான் என்எஸ் கிருஷ்ணன் நாடகம் பக்கம் போக தூண்டி இருக்கு. நாடக கொட்டகையில் சோடா விற்கிற சாக்கில் அங்கே நடக்கிற நாடகங்களை எல்லாம் பார்க்க போவார் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள். டேய், பையனை உருப்பட வைக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் நாடக கொட்டகையில சேரணும்னு ஆசைப்படுறான். நமக்கு இதெல்லாம் தேவையா? அவனுக்கு அதானே பிடிச்சிருக்கு. கூத்தாடி வேஷம் போட்டு கூத்தடிக்கிறது பிடிச்சிருக்கா? பையன் வாழ்க்கையை கெடுத்துறாதடா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அப்படி ஏதாவது ஆனா என் புள்ளைய நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம். ஏண்டா, உனக்கு உன் புள்ளையே தேவலாம் போலயே. தெரிஞ்சா சரி. நாடக கொட்டகைக்கு சோடா விற்கிற சமயத்துல அவர் நாடகத்துல பார்க்குற காட்சிகள் எல்லாத்தையும் மனசுல பதிய வச்சுக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்த பின்னாடி தன் வீட்டை சுத்தி இருக்கிற பசங்களை கூப்பிட்டு அவர் பார்த்த நாடக காட்சியை அவங்க முன்னாடி நாடகமா போட்டு காமிப்பாரு என்எஸ் கிருஷ்ணன். இவரோட நாடக ஆசையை புரிஞ்சுக்கிட்ட அப்பா சுடலைமுத்து
என்.எஸ். கிருஷ்ணனை பல எதிர்ப்புகளை மீறி 1924 நாகர்கோவில்ல சிறுவர்களை வச்சு நாடகம் போட்டுக்கிட்டு இருந்த பாய்ஸ் அப்படிங்கிற நாடக கம்பெனியில் சேர்த்து விடுறாரு. இந்த நாடக கம்பெனியில தான் அவரோட உயிர் நண்பனான P.S. துரைராஜோட நட்பு என்.எஸ். கிருஷ்ணனுக்கு கிடைக்குது. அடுத்த கொஞ்ச நாள்லேயே என்.எஸ். கிருஷ்ணன் மிகவும் பிரபலமான TKS சகோதரர்களோட சபால சேர்ந்துட்டாரு. நாடக குழுவில் சேர்ந்த NSKக்கு முதல்ல சிறு சிறு வேடங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. என்.எஸ். கிருஷ்ணன் நடித்த முதல் நாடகமான சத்யவான் சாவித்திரியில அவருக்கு சத்யவானோட அப்பா கதாபாத்திரம் தான் கொடுக்கப்பட்டுச்சு. அதே போல கோவலன், மனோகரா போன்ற நாடகங்கள்லையும் என்.எஸ். கிருஷ்ணனுக்கு குணச்சித்திர வேடங்கள் மட்டும்தான் கிடைச்சிது. தனக்கு கிடைச்ச சின்ன சின்ன வேடங்களையும் சிறப்பா பண்ணிக்கிட்டு இருந்த என்.எஸ். கிருஷ்ணனோட வாழ்க்கையில திருப்பு முனையா அமைஞ்சது அவருடைய சொந்த ஊரான ஒழுகினசேரியில போட்ட நாடகம்தான். அங்க போடப்பட்ட நாடகம் கோவலன். வழக்கம் போல தன்னோட கதாபாத்திரமான நெடுஞ்செழியன் பாண்டியன் கதாபாத்திரத்துல சிறப்பா நடிச்சிருந்தாரு என்.எஸ். கிருஷ்ணன். அன்னைக்கு நாடகத்தை பார்த்த சதாவதானி செய்கு தம்பி பாவலர் என்.எஸ். கிருஷ்ணனை நிறைய பாராட்டி அவருக்கு தங்க பதக்கத்தை பரிசா கொடுத்திருக்கிறாரு. நம்மளோட நாஞ்சில் நாட்டு சிறுவன் என்.எஸ். கிருஷ்ணன் மிகப்பெரிய அளவுல சாதனை செய்வாருன்னு பாராட்டிட்டு போயிருக்கிறாரு. இதே மாதிரி காரைக்குடியில் ஒரு தடவை மனோகரா நாடகத்தை TKS குழுவினர் போட்டிருந்தப்ப அந்த நாடகத்தோட நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய நடிகர் சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிடுறாரு. இதனால அந்த கதாபாத்திரத்தில் என்.எஸ். கிருஷ்ணன் நடிக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. எங்கடா அந்த ஜோக்கரை காணோம்? தெரியலண்ணே. நாடகத்துக்கு வேற நேரம் ஆச்சு. இப்ப அவன் கதாபாத்திரத்தை யார் பண்றது தெரியலையே. சரி, நீ போய் என்.எஸ். கிருஷ்ணனை உடனே இங்க கூட்டிட்டு வா. வந்துடுறேன். அண்ணே கூட்டிங்களா? ஆமா, அந்த ஜோக்கர் பைய ஆளை காணல. நாடகத்துக்கு வேற நேரம் ஆச்சு. அதனால அந்த கதாபாத்திரத்தை நீயே பண்ணிடு. சரிண்ணே. வசனம் எல்லாம் தெரியுமா? சொதப்பிட மாட்டியே? அதெல்லாம் பண்ணிடுவேண்ணே. மனோகரா நாடகத்துல வரக்கூடிய அந்த நகைச்சுவை கதாபாத்திரத்துக்கான வசனத்தை ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருந்த என்.எஸ். கிருஷ்ணன் சிறப்பா நடிச்சு கொடுத்து எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திடுறாரு. அதுக்கப்புறம் எல்லா நாடகங்கள்லையும் முக்கியமான நகைச்சுவை கதாபாத்திரங்கள் எல்லாமே என்.எஸ். கிருஷ்ணனுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் TKS நாடக குழுமத்துல என்.எஸ். கிருஷ்ணன் முக்கியமான நபரா மாறி போனாரு. காலப்போக்கில் இசைக்கருவிகளையும் வாசிக்க தெரிஞ்சுக்கிட்ட என்.எஸ். கிருஷ்ணன் படங்கள் வரைகிறதுலையும் ஆர்வம் காட்டினார். நடிக்கிறதோட மட்டும் இல்லாம இசைக்கருவிகள் வாசிக்கிறது, நாடகங்களுக்கு ஏத்த ஓவியங்களை வரைகிறதுன்னு எல்லா வேலையும் செஞ்சாரு என்.எஸ். கிருஷ்ணன். அந்த காலகட்டத்தில் நாடு முழுக்க சுதந்திர போராட்டம் தீவிரமாக நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ 1934 மார்ச் 24 லாகூரில் பகத்சிங், சுக்தேவ் உள்ளிட்ட 3 பேரை தூக்கிலிட்ட செய்தி நாடு முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. தமிழகத்திலையும் அந்த செய்தி மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. என்.எஸ். கிருஷ்ணன் தேசபக்தர் அப்படிங்கிறதுனால மக்கள் மத்தியில் தேசபக்தியை வளர்க்க ஆங்கிலேயர்களால் தடை செய்யப்பட்ட கதையை தேசபக்தி அப்படிங்கிற பேரில் பாரதியாரோட கவிதைகள் எல்லாம் சேர்த்து ஒரு புது விதமான நாடகமாக போட்டார். பாரதியாரோட கவிதைகளில் முதல்ல நாடகங்களில் பயன்படுத்தின பெருமை என்.எஸ். கிருஷ்ணனை தான் சேரும்னு சொல்கிறாங்க. 1934 மே 19 தேசபக்தி நாடகம் அரங்கேற்றப்பட்டுச்சு. அந்த நாடகத்தில் ஆங்கில அரசுக்கு எதிரான கருத்துகளும் காந்தியோட நாட்டு விடுதலை தொடர்பான கருத்துகளும் இருந்ததுனால ஆங்கில அரசு அந்த நாடகத்தை தடை பண்ணுச்சு. இந்த சம்பவம் தான் காந்தி அடிகளோட கருத்துக்கள் பக்கம் என்.எஸ். கிருஷ்ணனை கொண்டு போச்சு. இந்த சம்பவம் மூலமா அவர்கிட்ட இருக்கக்கூடிய கலை மூலமா சமூக அவலத்தை மாற்ற முடியுங்கிறத உணர்ந்தாரு என்.எஸ். கிருஷ்ணன். அதுக்கு பிறகு சமூக அவலங்களை தன்னோட கதாபாத்திரங்கள் மூலமா வெளிக்கொண்டு வந்தாரு என்.எஸ். கிருஷ்ணன். சினிமா வந்துருச்சு, இனி யாரும் நாடகம் பார்க்க வர மாதிரி தெரியல. என்னையா சொல்றீங்க? கம்பெனி வேற நட்டத்துல போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மேல உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமான்னு வேற தெரியல. இல்லப்பா, நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். இதோட கம்பெனியை இழுத்து மூடுறதுதான் நல்லது. ஐயா, எங்களுக்கு 1 மாசம் சம்பளம் கூட வேணாம் ஐயா. ஆனா கம்பெனியை மட்டும் மூடிடாதீங்க. கடன் இல்லாம எல்லாரும் பொழைச்சுக்கலாம். இதுக்கு மேல இப்படியே விட்டா கடனாளி ஆகிருவோம். அதனால இந்த முடிவுல எந்த மாற்றமும் இருக்காது. 1931 தமிழ்ல முதல் பேசும் படமான காளிதாஸ் வெளியாகி மிகப்பெரிய அளவுல வரவேற்பு பெற்றுச்சு. அதுக்கப்புறம் தமிழ்ல நிறைய பேசும் படங்கள் உருவாக ஆரம்பிச்சது. மக்களும் திருவிழாக்கு போற மாதிரி கூட்டம் கூட்டமா தியேட்டருக்கு படம் பார்க்க போனாங்க போய்கிட்டே இருந்தாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. சினிமா வந்த பின்னாடி நாடகங்களை பார்க்க யாருமே வரல. ஏகப்பட்ட நாடக கம்பெனிகளும் மூடப்பட்டுச்சு. அந்த வகையில என்.எஸ். கிருஷ்ணன் இருந்த TKS நாடக குழுமமும் மூடப்பட்டுச்சு.
நாடக கம்பெனியை மூடின பிறகு என்எஸ் கிருஷ்ணன் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாரோட இசைத்தட்டு தயாரிப்பு நிறுவனத்தில் சேர்ந்தார். கோவலன் கதையை இசைத்தட்டா 3 நிமிஷத்துக்கு பேசியும் பாடியும் பதிவு பண்ணார். அந்த இசைத்தட்டுக்கு அப்போ ரொம்பவும் பிரபலமாக இருந்த ஒரு ஆங்கில ஊடகம் அதிகமாக புகழ்ந்து விமர்சனம் எழுதி இருந்துச்சு. இது மூலமா என்எஸ் கிருஷ்ணனுக்கு திரைப்படங்கள்ல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. ஆனந்த விகடன்ல வெளியான சதி லீலாவதி கதையை படமா எடுத்தாங்க. அந்த படத்துல தான் என்எஸ் கிருஷ்ணன் முதலா நடிச்சாரு. அதோட மட்டும் இல்லாம அந்த படத்துல வர்ற நகைச்சுவை காட்சிகள் எல்லாம் என்எஸ் கிருஷ்ணன் சொன்னது மாதிரியே படமாக்கப்பட்டிருந்துச்சு. இந்த படத்துல என்எஸ் கிருஷ்ணனும் எம்ஜிஆரும் நெருங்கின நண்பர்கள் ஆனாங்க. என்எஸ் கிருஷ்ணன் முதல்ல நடிச்ச படம் சதி லீலாவதியா இருந்தாலும் முதல்ல வெளியான படம் மேனகா. அந்த படம் தான் என்எஸ் கிருஷ்ணனுக்கு மக்கள் மத்தியில நல்ல பெயரை வாங்கி கொடுத்துச்சு. பொதுவா மற்றவங்க கீழே விழுறதும் அடி வாங்குறதும் இந்த மாதிரியான கோமாளித்தனமான நகைச்சுவை காட்சிகளை செஞ்சுட்டு இருந்த சமயத்துல என்எஸ் கிருஷ்ணன் சமூக அவலங்களை நகைச்சுவையா சொன்னது எல்லாராலையும் பாராட்டப்பட்டுச்சு, ஈர்க்கப்பட்டுச்சு. சதி லீலாவதி படத்துக்கு போலாமா? எங்க ஓடுது? சித்ரா கோட்டையில. சரி, படம் எப்படி இருக்கான்? சிறப்பா இருக்கான். என்எஸ் கிருஷ்ணன் ஒரு ஆளு அற்புதமா காமெடி பண்ணிருக்காராம். காமெடியில என்னையா அற்புதம்? இவரோட காமெடி எல்லாம் சாதாரணமா இல்லையா, ஒவ்வொரு காமெடியிலயும் கருத்தும் இருக்கான். என்னடா அது புதுசா இருக்கு? ஆமாயா, சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கிறாருன்னு சொல்றாங்க. உலகம் முழுக்க எப்படி சார்லி சாப்ளின் சமூக அவலங்களை தன்னோட படங்கள்ல வர்ற நகைச்சுவை காட்சிகள் மூலமா வெளிப்படுத்தினாரோ அதே மாதிரி என்எஸ் கிருஷ்ணனும் சமூக அவலங்களை நகைச்சுவை காட்சிகளா வெளிப்படுத்தி மக்கள் மத்தியில இடம் பிடிச்சாரு. இதுவே அவருக்கு கலைவாணர் அப்படிங்கிற பட்டத்தையும் பெற்று தந்துச்சு. எம்ஜிஆரை எல்லாரும் கொடை வள்ளல்னு புகழ்றாங்க. ஆனா அவருக்கு இந்த விஷயத்துல வாத்தியாரா விளங்கினது என்எஸ் கிருஷ்ணன் தான். மற்றவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என்எஸ் கிருஷ்ணன் செஞ்ச உதவிகள் தான் எம்ஜிஆர் கிட்டையும் இது மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிச்சுன்னு எம்ஜிஆரே பலமுறை சொல்லி இருக்கிறாரு. என்எஸ் கிருஷ்ணன் வசந்த சேனா அப்படிங்கிற படத்தோட படப்பிடிப்புல வச்சு ஒரு நடிகையை சந்திக்கிறாரு. அந்த நடிகையோட ஏற்பட்ட நட்பு கொஞ்ச நாள்லயே காதலா மாறுது. இது அந்த வசந்த சேனா படத்தோட குழுவினர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இந்த விஷயத்த கடைசியா தெரிஞ்சுக்கிட்ட அந்த படத்தோட டைரக்டர் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு பேசுறாரு. 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குங்கிற விஷயம் தெரிஞ்ச பின்னாடி அந்த படத்தோட டைரக்டர் என்எஸ் கிருஷ்ணனுக்கும் அந்த நடிகைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவர் கல்யாணம் பண்ண நடிகையோட பெயர் மதுரா. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு என்எஸ் கிருஷ்ணனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அதனால முதல்ல கோபமா இருந்த மதுரம் பின்னாடி என்எஸ் கிருஷ்ணனை மற்றவங்களோட வற்புறுத்தல்னால ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்எஸ் கிருஷ்ணனுக்கு தன்னோட தங்கச்சியவே மதுரம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறது இங்க குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம். என்எஸ் கிருஷ்ணனும் மதுரமும் நடிச்ச புது படம் ஒண்ணு வந்திருக்கு. நீ என்னங்க சொல்றீங்க? கூட்டிட்டு போங்க. அதுக்குதான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன். உடனே அட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிருவிய. ஏங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சாவே பாக்குறதுக்கு அவ்வளோ அருமையா இருக்கும். ஆமா ஆமா, இந்த படமும் ஹிட்னு தான் பேசிக்கிறாங்க. எல்லா காட்சியும் ஹவுஸ்ஃபுல்லாண்டி. அப்ப சீக்கிரமாவே டிக்கெட் வாங்க போயிடுவோங்க. நாளைக்கு வேலை இருக்குடி. நாளைக்கு ஒரு நாள் முடிஞ்சா லீவ் போடுங்க. ஏண்டி, வேலை முக்கியமா இல்ல படத்துக்கு போறது முக்கியமாடி? நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்காக லீவ் போடுங்க. படத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. சரி, போய் தோல. என்எஸ் கிருஷ்ணன், மதுரம் இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய படங்கள் நடிச்சாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச பல படங்கள்ல நகைச்சுவையோட சமூக கருத்துக்களையும் சொல்லி விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி இருந்தாங்க. என்எஸ் கிருஷ்ணன், மதுரம் இணைஞ்சு நடிக்கிற படங்களுக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சாலே படம் ஹிட்டு தான் அப்படிங்கிற லெவலுக்கு மக்கள் கிட்டையும் திரைத்துறையினர்கிட்டையும் ஒரு எண்ணம் இருந்துச்சு. என்எஸ் கிருஷ்ணனும் மதுரமும் சேர்ந்து அவங்களோட நாடக குழுவையும் கூட சேர்த்துக்கிட்டு ஒவ்வொரு படத்துக்கும் ஏத்த மாதிரி தங்களோட நகைச்சுவை காட்சிகளை உருவாக்கி ஓடாத படங்களையும் ஓட வச்சாங்க. என்எஸ் கிருஷ்ணன் புகழ் ரீதியா மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய உயரத்துக்கு போனார். என்எஸ்கே கிட்ட உதவி கேட்டு வர்றவங்க எல்லாருக்கும் அவரால் முடிஞ்ச எல்லா உதவியும் செய்து கொடுத்துருக்கிறாரு. அவரோட உதவுற பண்பை பத்தி கேட்டப்ப, நான் மக்களால் உயர்ந்தவன், மக்களுக்கு அதை திருப்பி கொடுக்கறது தான் நியாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு என்எஸ் கிருஷ்ணன். ஒரு தடவை தன்னோட நாடக குழுவோட என்எஸ் கிருஷ்ணன் ஒரு படம் சம்பந்தமான விவாதத்துல இருந்தப்ப ஒருத்தர் தன்னோட குடும்ப கஷ்டத்தை என்எஸ்கே கிட்ட சொல்லி புலம்பி இருக்கிறாரு. இதை கேட்ட என்எஸ் கிருஷ்ணன் தன்னோட கையில இருந்த ரூபா நோட்டை அப்படியே எடுத்து அவர்கிட்ட கொடுத்திருக்கிறாரு. அதை எண்ணி கூட பார்க்கலையாம். இந்த விஷயத்த அப்ப அந்த இடத்துல இருந்த வில்லுப்பாட்டு கலைஞர் சுப்பு ஆறுமுகம் பின்னாட்கள்ல என்எஸ்கே பத்தி பேசும்போது சொல்லி இருக்கிறாரு. மதுரம், ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கலான் இருக்கேன். சரியா வருமா?
நாம பாட்டுக்கு படம் நடிச்சோமா நல்லா சம்பாதிச்சோமான்னு இருக்க வேண்டியது தானே. அவனுங்க சொல்ற கதையில படங்கள்ல நடிக்கிறது எப்படி, நாம நமக்கு பிடிச்ச படங்கள்ல நடிக்கிறது எப்படி? அதுவும் சரிதான். அதுக்குன்னு தயாரிக்கிற படம் சரியா போகலன்னா பணம் எல்லாம் போயிடும். நடு தெருவுக்கு வர வேண்டிதான். நடிச்சிட்டு மட்டும் இருந்தா பண பிரச்சனை இருக்காது. இது மக்களால சம்பாதிச்ச பணம். மக்களுக்காக நம்மளால என்ன செய்ய முடியுதுங்கிறத பார்ப்போம். எதுவும் நிரந்தரம் கிடையாது. சரி. நடிகரா மட்டுமே இருந்த என்.எஸ். கிருஷ்ணன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பட தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பிச்சு படங்கள் தயாரிக்க ஆரம்பிச்சாரு. அவரோட தயாரிப்புல உருவான படங்கள்ல K.R. ராமசாமி, K.A. தங்கவேலு, P.S. பாலையா, V.K. ராமசாமி, பத்மினி இவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு. என்.எஸ். கிருஷ்ணன் தயாரிப்புல உருவான மணமகள் படத்துல நாட்டிய பேரொளி பத்மினிய ஹீரோயினாகவும் அந்த சமயத்துல வில்லனா மட்டுமே நடிச்சிட்டு வந்த P.S. பாலையாவை ஹீரோவாவும் போட்டு படம் எடுத்தாரு. அந்த படமும் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்துச்சு. மாடர்ன் தியேட்டர் தயாரிப்புல வெளியான படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருந்தப்பதான் என்.எஸ். கிருஷ்ணனுக்கு கருணாநிதி அறிமுகமாகறாரு. கருணாநிதியோட திறமையை பார்த்து வியந்த என்.எஸ். கிருஷ்ணன் அவருடைய தயாரிப்புல உருவான பழம் அப்படிங்கிற படத்துல வசனகர்த்தாவா கருணாநிதியை போட்டாரு. பழம் படத்துக்கு கருணாநிதி எழுதிய வசனங்கள் எல்லாமே கலைவாணரை ரொம்பவே கவர்ந்திருக்கு. அந்த சமயத்துல என்.எஸ். கிருஷ்ணன் தன்னை பார்க்க வர்றவங்க எல்லார்கிட்டையும் அந்த படத்தோட வசனத்தை சொல்லி கருணாநிதியை புகழ்ந்திருக்கிறாரு. என்.எஸ். கிருஷ்ணன் காந்தியோட தத்துவங்கள் மேல மிகுந்த பற்று கொண்டவர். அதே போல பெரியாரோட சில கருத்துக்கள் மேலையும் என்.எஸ். கிருஷ்ணன் மிகுந்த பற்றோட இருந்தாரு. என்.எஸ். கிருஷ்ணனுக்கு எல்லா அரசியல் கட்சிகள்லையும் நண்பர்கள் இருந்த போதும் அவரோட படங்கள்ல வெளியாகும் காட்சிகள் மூலமா அவர் திமுகவிற்கு ஆதரவா இருக்கிறதா நிறைய பேர் விமர்சிச்சாங்க. அதை உறுதிப்படுத்துற விதமா 1957 நடந்த தேர்தல்ல அண்ணாவுக்கு ஆதரவா பிரச்சாரத்துல ஈடுபட்டாரு என்.எஸ். கிருஷ்ணன். அந்த தேர்தல்ல அண்ணாவும் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றாரு. மூணாவதா நாம பார்க்க போறது ஸ்ரீராமுலு நாயுடு. இவரோட முழு பெயர் சுப்புராயலு முனுசாமி ஸ்ரீராமுலு நாயுடு. 1910 பிறந்த இயக்குனர் ஸ்ரீராமுலு நாயுடு ஒரு தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கிறாரு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம்னு 4 மொழிகள்லையும் படங்கள் இயக்கி இருக்கிறாரு. அதனால இந்தியா முழுக்க ஸ்ரீராமுலு நாயுடு ரொம்ப பிரபலமான ஒரு இயக்குனராகவே இருந்திருக்கிறாரு. ஸ்ரீராமுலு நாயுடுவோட சொந்த ஊர் கோயம்புத்தூர். இந்தியாவில் ரொம்ப பிரபலமான ஸ்ரீராமுலு நாயுடு 1945 பக்ஷி ராஜாங்கிற ஒரு ஸ்டுடியோவை நிறுவுறாரு. கோயம்புத்தூர்ல தமிழ் சினிமாவோட ஆரம்பகால வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்த ஆட்கள்ல ஸ்ரீராமுலு நாயுடுவும் ஒருத்தர். கோயம்புத்தூர் திரைப்பட மன்னன் அப்படின்னு கூட ஸ்ரீராமுலு நாயுடுவை செல்லமா சொல்றவங்க உண்டு. 4 மொழிகள்ல படங்களை இயக்கி இருக்கிற ஸ்ரீராமுலு நாயுடு கன்னட மொழியில ஒரு படத்தையும் தயாரிச்சிருக்கிறாரு. என்னையா மலைக்கல்லன் படம் எப்படி இருக்கு? அட்டகாசமா இருக்குங்க. நல்ல டைரக்டரியா? ஸ்ரீராமுலு நாயுடு தானே? ஆமா ஆமா, தியேட்டர்ல தான் படம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கியா. சும்மா நீ என்ன சொல்றேன்னு தெரிஞ்சுக்கலான்னு உங்ககிட்ட கேட்டேன். அப்படியா? நல்லா இருந்துச்சுல. திரும்ப தியேட்டருக்கு போவோமா? போலாமே. ஸ்ரீராமுலு நாயுடு இயக்கிய படங்கள் என்னென்ன தெரியுமா? 1941 ஆரியமாலாங்கிற படத்தை இயக்கி இருக்கிறாரு. 1947 கன்னிகா அப்படிங்கிற படத்தை இயக்கி இருக்கிறாரு. 1949 பவளக்கொடின்னு ஒரு படம். 1950 காஞ்சனாங்கிற ஒரு படம். 1954 மலைக்கள்ளன்கிற பேர்ல படம் இயக்கி இருக்கிறாரு ஸ்ரீராமுலு நாயுடு. மலைக்கள்ளன் படத்துக்காக குடியரசுத் தலைவரோட விருதும் கிடைச்சிருக்கு. தமிழ் சினிமாவில் குடியரசுத் தலைவரோட விருது பெற்ற முதல் திரைப்படம்னா அது மலைக்கள்ளன் திரைப்படம் தான். இந்த மலைக்கள்ளன் படத்துல இன்னும் ஒரு சில சிறப்பம்சங்கள் இருக்கு. அது என்னன்னா, இந்த மலைக்கள்ளன் படத்துல கதாநாயகனா நடிச்சது எம்ஜிஆர், கதாநாயகியா நடிச்சது பானுமதி. இந்த படத்துக்கு வசனம் எழுதினது கலைஞர் கருணாநிதி. இந்த மலைக்கள்ளன் திரைப்படம் 1954 காலகட்டத்திலேயே 90 லட்சம் ரூபாய் வரைக்கும் வசூலிச்சு சாதனை படைச்சிருக்கு. மலைக்கள்ளன் படத்துக்கு அப்புறம் 1954 தெலுங்குல அக்கி ராமுடுன்னு ஒரு படத்தை இயக்குறாரு. அதே 1954 கன்னடத்துல பெட்டக்கள்ளா அப்படிங்கிற படத்தையும், மலையாளத்துல தஸ்கர வீரன் அப்படிங்கிற படத்தையும், சிங்கள மொழியில சுரேசேனா அப்படிங்கிற படத்தையும் இயக்கியிருக்கிறாரு ஸ்ரீராமுலு நாயுடு. 1955 ஹிந்தியில ஆசாத் அப்படிங்கிற படத்தை இயக்கி இருக்கிறாரு ஸ்ரீராமுலு நாயுடு. 1959 மரகதம் அப்படிங்கிற தமிழ் படத்தையும், 1960 விமலாங்கிற தெலுங்கு படத்தையும் இயக்கி இருக்கிறாரு.
1961 மலையாளத்தில் சபரிமலை ஐயப்பன்கிற படத்தை இயக்கியிருக்கிறாரு. இந்த சபரிமலை ஐயப்பன் படம் குடியரசுத் தலைவரோட சிறந்த படத்திற்கான சான்றிதழில் 3வது பரிசை பெற்றுச்சு. 1963 கல்யாணியின் கணவன் அப்படிங்கிற பேர்ல ஸ்ரீராமுலு நாயுடு தமிழ்ல ஒரு படத்தை இயக்குறாரு. இந்த படம் தான் ஸ்ரீராமுலு நாயுடு இயக்கத்துல வெளியான கடைசி படம். இப்ப திரும்ப லக்ஷ்மிகாந்தன் கதைக்கு வருவோம். அதோ அங்க போன பார், அவன் தான் லக்ஷ்மிகாந்தன். அதோ போறானே அந்த நீல சட்டக்காரனா? அவனே தான். நீங்க போட வேண்டியது அவனைத்தான். சரி கவலைப்படாதீங்க, பக்காவா முடிச்சிடறோம். ஒருவேளை போலீஸ் கிட்ட மாட்டிக்கினா வாயவே திறக்க கூடாது. வாயை திறக்காம இருக்கணும்னா செய்ய சொன்னது யாருன்னு எங்களுக்கு தெரியணும். வெளியே வாங்க, உங்களை பார்த்துட்டு போய் தான் கொலையே பண்ணுவானுங்களாம். போலீஸ் கிட்ட வாயை திறக்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்கானுங்க. தலைவரே நீங்களா? ரொம்ப பிரபலமான சினிமா நட்சத்திரங்கள் பத்தி கிசுகிசு எழுதிக்கிட்டு இருந்த லக்ஷ்மிகாந்தன் தியாகராஜ பாகவதர், NS கிருஷ்ணன், அப்புறம் ஸ்ரீராமுலு நாயுடு இவங்க 3 பேரை பத்தியும் தொடர்ந்து கிசுகிசு எழுதிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் 3 பேரும் மிகப்பெரிய அளவில் பிரபலமாக இருந்ததால அவங்க நெருங்கின நண்பர்களாகவும் இருந்தாங்க. அது சினிமா துறையில் எல்லாருக்கும் தெரியும். ஒரு கட்டத்தில் லக்ஷ்மிகாந்தனோட டார்ச்சர் தாங்காம அவரை கொலை பண்ணுறதுக்காக ஸ்ரீராமுலு நாயுடுவோட நண்பர், கம்பெனியில் வேலை பார்க்குற கமலநாதன் அப்படிங்கிறவரை வச்சு இவங்க 3 பேரும் லக்ஷ்மிகாந்தனை கொலை பண்ண திட்டம் போட்டதா சொல்லப்படுது. இப்போ நேரு ஸ்டேடியமாக இருக்கக்கூடிய அப்போதைய மயிலடி பார்க்கில் வச்சு தான் கூலிப்படையினரும் கமலநாதனும் இந்த கொலைக்கான திட்டத்தை பற்றி பேசினாங்களாம். லக்ஷ்மிகாந்தன் கொலை செய்யப்படுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் கமலநாதனும் கூலிப்படையும் லக்ஷ்மிகாந்தன் எங்கெங்கெல்லாம் போறாரு வராருன்னு நோட்டம் விட்டாங்களாம். லக்ஷ்மிகாந்தனை அடையாளம் காட்டின பிறகு கொலை செய்ய சொன்னவங்களை சந்திக்கிறதுக்காக கமலநாதன் கூலிப்படையினரை கூட்டிட்டு ஒத்தவாட தியேட்டர் அப்படிங்கிற இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல அவங்க எல்லாரும் அதிர்ச்சி அடையிற மாதிரி 3 பேர் இருந்திருக்கிறாங்க. அந்த 3 பேரும் வேற யாரும் இல்லை, தியாகராஜ பாகவதர், NS கிருஷ்ணன், ஸ்ரீராமுலு நாயுடு. கூலிப்படையினர் கிட்ட தியாகராஜ பாகவதர், NS கிருஷ்ணன், ஸ்ரீராமுலு நாயுடு 3 பேரும் அவங்களோட தரப்புல இருந்த நியாயத்தை எடுத்து சொல்லி லக்ஷ்மிகாந்தனை ஏன் கொலை பண்ண பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னதாகவும் சொல்றாங்க. கூலிப்படையினருக்கு கொலை பண்றதுக்காக பேசின ரூபாய் 2500. அதுல முன்பணமா 500 ரூபாயை கொடுத்துருக்குறாங்க. கொலை பண்ண பின்னாடி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாலும் எக்காரணத்தை கொண்டும் அவங்க 3 பேரோட பேரையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கூலிப்படையினரும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு கொலை பண்ண ஒத்துக்கிட்டதா சொல்லப்படுது. கூலிப்படையினர் கேங்ல இருந்த 6 பேர்ல 2 பேர் லக்ஷ்மிகாந்தனை கத்தியால குத்துறா மாதிரியும் மற்ற எல்லாரும் வேற யாரும் தடுக்க வராம பார்த்துக்கணும் அப்படின்னும் அவங்க திட்டம் போட்டிருந்ததாகவும் சொல்லப்படுது. இது எல்லாமே நிரூபிக்கப்படாத விஷயங்களா இருந்தாலும் இப்படித்தான் நடந்திருக்கும்னு மக்கள் பலர் இன்னைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. யோ வக்கீலு, பொர்ஷவாக்கத்துல வச்சு ஒருத்தனை கொலை பண்ண பார்த்திருக்கான். என்னையா சொல்ற? கத்தியால கழுத்துல குத்திட்டு ஓடிட்டான். கழுத்தை காட்டு. அட கொடுமையே, அப்புறம் என்னாச்சு? என்னால எதுவும் பண்ண முடியல, தப்பிச்சிட்டான். யாருன்னு தெரியுமா? சிலர் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு. சரி, நான் சொல்ற மாதிரி பத்திரம் எழுதி கொண்டு வா, கேஸ் போட்டு பாத்துக்கலாம். லக்ஷ்மிகாந்தன் கொல்லப்படுறதுக்கு முன்னாடி அவர் மேல ஒரு கொலை முயற்சி தாக்குதல் நடந்திருக்கு. அதுல அவர் தப்பிச்சிட்டாரு. ஆனா லக்ஷ்மிகாந்தன் மேல அந்த தாக்குதல் நடந்தது எப்ப தெரியுமா? 1944 அக்டோபர் 19ஆம் தேதி. புரசைவாக்கம் வெங்கடாச்சலம் தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்த லக்ஷ்மிகாந்தன் கழுத்துல ஒருத்தன் கத்தியால குத்திட்டு தப்பிச்சு போயிட்டான். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பா காவல்துறையில புகார் செஞ்ச லக்ஷ்மிகாந்தன் தன்னை வடிவேல் அப்படிங்கிற நபர் தான் கத்தியால குத்தினான்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா காவல்துறையினரோ லக்ஷ்மிகாந்தனுக்கு ஏற்பட்ட காயம் சின்னது அப்படிங்கிறதுனால புகாரை வாங்கல. அவரை பேசி சமாதானம் பண்ணி அனுப்பிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பா நீதிமன்றத்தில் வழக்கு போட நினைச்சாரு லக்ஷ்மிகாந்தன். இதுக்காக ஜே நற்குணம் அப்படிங்கிற வழக்கறிஞரை போய் பார்த்து பேசியிருக்கிறாரு. அந்த வழக்கறிஞரும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டிய பிரமாண பத்திரத்தை எழுதி கொடுத்திருக்கிறாரு. அதை டைப் பண்ணி அடுத்த நாள் காலையில் வந்து காட்டுங்கன்னு வழக்கறிஞர் நற்குணம் லக்ஷ்மிகாந்தன் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. 1944 நவம்பர் 7ஆம் தேதி இரவு இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. அடுத்த நாள் காலையில ஒரு கை ரிக்ஷால ஏறின லக்ஷ்மிகாந்தன் வழக்கறிஞர் நற்குணத்தோட வீட்டுக்கு போயிட்டு அவர் சொன்னபடி டைப் பண்ண எல்லாத்தையும் அவர்கிட்ட காமிச்சு ஒப்புதல் வாங்கிட்டு வீடு திரும்ப மறுபடி அதே ரிக்ஷாவில் ஏறினாரு. ரிக்ஷா ஜெனரல் காலின்ஸ் சாலையில் வர்றப்ப 2 பேர் ரிக்ஷாவை வழிமறிக்கிறாங்க. ஒருத்தர் கையில் இருந்த பிச்சுவா கத்தியால லக்ஷ்மிகாந்தனோட அடி வயிற்றுல குத்த, இன்னொருத்தர் பேனா கத்தியால தாறுமாறா உடம்புல கீறல் போடுறாரு.
டேய் ரிக்ஷா நிப்பாட்றா. யாரா நீ? வழி விடுறா. கீழே இறங்குடா. பத்திரிகை நடத்த சொன்னா பல்லான வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நீ. டேய் யாரா நீங்களாம்? என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. என்னை விட்டுருங்கடா. உங்களை கெஞ்சி கேட்குறேன், காசு கூட தரேன். அதுக்கு நீ உயிரோட இருந்தா தானடா. வயிற்றுல குத்தி இருந்த கத்தியை பிடுங்கி வீசின லக்ஷ்மிகாந்தன் திரும்ப நற்குணத்தோட வீட்டுக்கு போய் தான் தாக்கப்பட்ட விவரத்தை தெரிவிக்கிறாரு. அவரை உடனடியா மருத்துவமனையில சேர்க்கறதுக்காக இன்னொரு ரிக்ஷால ஏத்தி அனுப்புறாரு நற்குணம். லக்ஷ்மிகாந்தன் கத்தியால குத்துப்பட்டதும் அவருக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு. ஏற்கனவே நம்மளை இப்படித்தான் கத்தியால குத்தி கொலை பண்ண பார்த்தாங்க. இப்ப மறுபடியும் நம்ம மேல ஒரு கொலை முயற்சி நடந்திருக்கு. இந்த தடவை கண்டிப்பா நம்ம இறந்தாலும் இறந்து போயிடுவோம்னு அவர் மனசுக்குள்ள தோணியிருக்கு. அதனால தான் மருத்துவமனைக்கு போற வழியில கூட அங்க போறதுக்கு முன்னாடி முதல்ல காவல் நிலையத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு காவல் நிலையத்துக்கு கத்தியால குத்துப்பட்ட காயத்தோட ரத்தம் சொட்ட சொட்ட போயிருக்கிறாரு லக்ஷ்மிகாந்தன். காவல் நிலையத்துல இருந்த போலீஸ்காரங்க என்னடா இப்படி ஒருத்தர் ரத்த கரையோட வர்றாருன்னு பார்த்து அவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. உடம்பு முழுக்க ரத்தம் சொட்ட சொட்ட காவல் நிலையத்துக்குள்ள வந்த லக்ஷ்மிகாந்தனை தாங்கி பிடிச்சுக்கிட்டாங்க அங்க இருந்த போலீஸ்காரங்க. இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டு காவல் நிலையத்துக்கு உள்ள இருந்து வெளியே ஓடி வந்தாரு இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணன் நம்பியார். லக்ஷ்மிகாந்தன் ரத்த வெள்ளத்துல வந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணன் நம்பியார் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு போக சொல்றாரு. ஆனா லக்ஷ்மிகாந்தனோ நான் கண்டிப்பா புகார் கொடுக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், நான் கண்டிப்பா புகார் கொடுத்தே தீரணும்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. சரி யார் மேல புகார் கொடுக்கணும்னு இன்ஸ்பெக்டர் கேட்க அப்போ லக்ஷ்மிகாந்தன் சொன்ன பேரை கேட்டு அங்க இருந்த எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. ஆமா, லக்ஷ்மிகாந்தன் சொன்ன 3 பெயர்கள் தியாகராஜ பாகவதர், என்எஸ் கிருஷ்ணன், இயக்குனர் ஸ்ரீராமுலு நாயுடு. நான் அவங்க 3 பேரை பற்றியும் என்னோட இந்து நேஷன் பத்திரிகையில் எழுதினதுனால என்னை கொலை பண்ண பார்க்குறாங்க. ஒருவேளை நான் செத்து போயிட்டா என்னோட கொலைக்கு காரணம் என்எஸ் கிருஷ்ணன், தியாகராஜ பாகவதர், இயக்குனர் ஸ்ரீராமுலு நாயுடு இவங்க 3 பேரும் தான்னு வாக்குமூலம் கொடுக்கிறாரு லக்ஷ்மிகாந்தன். அதே சமயம் தன்னை வடிவேல் அப்படிங்கிறவரும் இன்னொருத்தரும் கத்தியால குத்தினதாகவும் புகார் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம்தான் அரசு தலைமை மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறாரு. அதாங்க இப்ப நம்ம சென்ட்ரல் ரயில் நிலையம் முன்னாடி இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு தலைமை மருத்துவமனை. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு மருத்துவர் PR பாலகிருஷ்ணன் அறுவை சிகிச்சை செய்யறாரு. ஆனா அதுக்கு பின்னாடி அவரோட உடல்நிலை மோசமடைய தொடங்கிச்சு. அடுத்த நாள் அதிகாலை 4:15 மணிக்கு லக்ஷ்மிகாந்தன் உயிரிழந்தார் அப்படின்னு செய்தி வெளியாகுது. மச்சான் விஷயம் கேள்விப்பட்டியா? சொல்லுவாப்ல, என்னாச்சு? லக்ஷ்மிகாந்த செத்துட்டானாண்டா. எப்படா? போட்டானுங்க பட்ட பகல மர்டர். அப்புறம் சும்மா அடுத்தவங்க பெட்ரூம் பத்தி எழுதிட்டு இருந்தா? யாரோ அதுல பாதிக்கப்பட்டவன் தான் கண்டிப்பா சம்பவம் பண்ணிருக்கணும். இனிமே யாரோட ரகசியமும் வெளில வராத. இனி யாருக்கு கேஸ் எழுதுவா? இவ்வளவு ரணகலத்திலயும் உன் கவலை உனக்கு. லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்குல இந்த வாக்குமூலம் தான் முக்கிய ஆதாரமா இருந்துச்சு. இதை வச்சு தான் தியாகராஜ பாகவதர், என்எஸ் கிருஷ்ணன், ஸ்ரீராமுலு நாயுடு இவங்க 3 பேரையும் போலீஸ் கைது பண்ணாங்க. கூலிப்படையில இருந்த நபர்கள்ல ஒருத்தர் அந்த சமயத்துல தமிழ் சினிமாவில் முக்கிய நபராக இருந்த AK ராமனாவை பார்த்து லக்ஷ்மிகாந்தனை குத்திட்டோம், அவன் கண்டிப்பா செத்துருவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ராமண்ணா சேலத்தில் இருக்கிற அவரோட நண்பர் VS மணி ஐயருக்கு நடந்த சம்பவத்தை பற்றி கடிதம் எழுதியிருக்கிறாரு. இந்த கடிதத்தை பின்னாடி போலீஸ் கைப்பற்றுச்சு. இப்போல்லாம் நீதிபதி முன்னாடி கொடுக்கப்படுற வாக்குமூலம் மட்டும்தான் முக்கிய சாட்சியா எடுத்துக்கொள்ளப்படுது. ஆனா அந்த காலத்துல இன்ஸ்பெக்டர் முன்னாடி கொடுக்கிற வாக்குமூலம் கூட ஒரு முக்கிய சாட்சியமா எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த வகையில லக்ஷ்மிகாந்தன் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணன் நம்பியார் கிட்ட கொடுத்த வாக்குமூலம் இந்த கொலை வழக்குல மிக முக்கியமான ஒரு சாட்சியா பார்க்கப்படுது. இந்த வாக்குமூலத்தை பதிவு பண்ணதுக்கு அப்புறமா லக்ஷ்மிகாந்தனை மருத்துவமனையில அனுமதிச்ச இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணன் நம்பியார் இந்த சம்பவத்துல ரொம்ப தீவிரமா இறங்கினாரு. சமுதாயத்துல உயர்ந்த இடத்துல இருந்தா என்ன வேணாலும் செய்யலாமா, கொலை பண்ற அளவுக்கு அவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணன் நம்பியாருக்கு வந்த கோபத்தோட விளைவுதான் இந்த வழக்குல வேக வேகமா நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தியாகராஜ பாகவதர், என்எஸ் கிருஷ்ணன், இயக்குனர் ஸ்ரீராமுலு நாயுடு 3 பேரும் கைது செய்யப்பட காரணமா அமைஞ்சது. லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு தொடர்பாக நடுவர் குழு தீவிர ஆய்வு செய்துள்ளது. அந்த ஆய்விலிருந்து லட்சுமிகாந்தன் கொலைக்கும் ஸ்ரீராமுலுவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என நடுவர் குழு கூறியுள்ளது. அதை ஏற்று ஸ்ரீராமுலு இந்த குற்ற வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்படுகிறார். ரொம்ப நன்றி ஐயா. இனியாவது பார்த்து கவனமா இருங்கோ, பேரை கெடுத்துக்காதீங்க. சரிங்க ஐயா. அதே சமயம்
நடுவர் குழுவால் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்ட தியாகராஜ பாகவதரும் NS கிருஷ்ணனும் ஆயுள் உள்ளவரை நாடு கடத்தப்பட வேண்டும் என தீர்ப்பளிக்கப்படுகிறது. பத்திரிகையாளர் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்க அப்ப இருந்த வழக்கப்படி நடுவர் குழு விசாரிச்சது. நடுவர் குழு அப்படிங்கிறது பொதுமக்கள் உள்ளடக்கிய பல்வேறு நபர்களை கொண்ட ஒரு விசாரணை குழு அமைப்பு. நாடு சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி இந்த நடுவர் குழு விசாரணை அமைப்பு வழக்கத்துல இருந்துச்சு. இந்த நடுவர் குழு விசாரணை அமைப்புக்கு நீதிமன்றத்துக்கு இணையான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்துச்சு. லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட தியாகராஜ பாகவதர், NS கிருஷ்ணன், ஸ்ரீராமுலு சார்பா இவங்களுக்கு ஆதரவா அப்போ பிரபல வழக்கறிஞர்களாக இருந்த ராஜாஜி, VT ரங்கசாமி ஐயங்கார், கோவிந்த சாமிநாதன், KM முன்ஷி, PT சுந்தர்ராஜன், ஸ்ரீனிவாச கோபால் எல்லாருமே வாதாடினாங்க. தயாரிப்பாளர் ஸ்ரீராமுலு சார்பா ஆஜரான வழக்கறிஞர் முன்ஷி நீதிமன்றத்தில் சில சாட்சியங்களை முன்வைக்கிறாரு. அது என்னன்னா, சம்பவம் நடந்த அன்னைக்கு ஸ்ரீராமுலு ஊர்லேயே இல்லை. அவர் மும்பையில் ஒரு தயாரிப்பாளர் கூட அடுத்த படத்துக்கான டிஸ்கஷனில் இருந்திருக்கிறாரு. அதுக்காக ஸ்ரீராமுலு போன ரயில் டிக்கெட், அவர் ஹோட்டலில் தங்கியிருந்த ரூமுக்கான பில் அப்படின்னு எல்லாத்தையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாங்க. இந்த ஆதாரங்கள் அடிப்படையில் ஸ்ரீராமுலு எந்த தப்பும் பண்ணலன்னு முடிவு பண்ணிச்சு நீதிமன்றம். வழக்கு விசாரிச்ச 12 பேர் அடங்கிய நடுவர் குழு லக்ஷ்மிகாந்தன் கொலையில தியாகராஜ பாகவதர், NS கிருஷ்ணன் இவங்க 2 பேருக்கும் தொடர்பு இருக்குன்னும், ஸ்ரீராமுலுவுக்கும் லக்ஷ்மிகாந்தன் கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவர் நிரபராதின்னும் நீதிமன்றத்துக்கு தங்களுடைய விசாரணை அறிக்கையை அனுப்பி வச்சாங்க. நடுவர் குழுவோட விசாரணை அறிக்கையை ஏத்துக்கிட்ட நீதிபதி குற்றவாளிகளான தியாகராஜ பாகவதர், NS கிருஷ்ணன் 2 பேரையும் ஆயுள் உள்ளவரை நாடு கடத்தணும்னு தீர்ப்பளிக்கிறாங்க. ஸ்ரீராமுலுவை நிரபராதின்னு கூறி விடுதலை பண்ணிடுறாங்க. தீர்ப்பு கேட்டு தியாகராஜ பாகவதரும் NS கிருஷ்ணனும் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் லக்ஷ்மிகாந்தனை கொலை பண்ண வழக்கில் நவம்பர் 8ஆம் தேதி சாயங்காலமே வடிவேலு அப்படிங்கிறவரை கைது பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து வடிவேலுவோட நண்பர்களான ராமலிங்கம், ராஜரத்னம், ராஜகோபால் இவங்களையும் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு சம்பந்தமா கைது பண்ணாங்க. லக்ஷ்மிகாந்தன் மேல முதல் கத்திக்குத்து சம்பவம் நடந்தப்பவும் அவர் இந்த வடிவேலு மேலதான் புகார் கொடுத்தாரு. லக்ஷ்மிகாந்தனுக்கும் வடிவேலுவுக்கும் நடுவுல இருந்த பிரச்சனை காரணமா அவரை கொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறாரு வடிவேலு. லக்ஷ்மிகாந்தன் தன்னோட வீட்டோட முன்பகுதியை ஜானகி அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு வாடகைக்கு விட்டிருந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்துல அந்த வீட்டை காலி செய்ய சொல்லி ஜானகி கிட்ட லக்ஷ்மிகாந்தன் சொல்லி இருக்கிறாரு. ஆனா அதுக்கு ஜானகி மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த ஜானகியோட உறவினர் தான் இந்த வடிவேலு. ஜானகி தன்னோட வீட்டை காலி பண்ணணும்னு நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாரு லக்ஷ்மிகாந்தன். அந்த வழக்குல லக்ஷ்மிகாந்தனுக்கு சாதகமா தீர்ப்பு வந்தும் வீட்டை காலி பண்ண ஜானகி மறுத்துட்டாங்க. இங்க பாரு, ஒழுங்கா வீட்டை காலி பண்ணிடு, இல்லைன்னா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். என்ன பண்ணுவ? திரும்ப கோர்ட்ல கேஸ் போடுவியா? கேஸ் போட்டு தீர்ப்பு வந்ததும் இவ்வளோ ஆட்டம் ஆடிட்டு இருக்க நீ. உன்னை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். என்ன பண்ண முடியும் உன்னால? மறுபடி கேஸ் போடு. எத்தனை கேஸ் போட்டாலும் என்னால இந்த வீட்டை காலி பண்ண முடியாது. பொம்பளைன்னு பாக்குற, இல்லைன்னா நானே கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளியிருப்பேன். பண்ணுவ கை வச்சு பாரு, அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியும். உன்னை எப்படி காலி பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியும், பாத்துக்கிறேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. ஜானகி வீட்டை காலி பண்ண மறுத்ததால ரொம்பவே கோபமான லக்ஷ்மிகாந்தன் ஜானகியை பத்தியும் அவரோட உறவினரான வடிவேலு பத்தியும் தாறுமாறா தன்னோட இந்து நேஷன் பத்திரிகையில எழுதியிருக்கிறாரு. இதுல கடுப்பான வடிவேலு லக்ஷ்மிகாந்தனை கொலை பண்ண முடிவு பண்ணி அக்டோபர் 19ஆம் தேதி அன்னைக்கு கத்தியால குத்தி இருக்கிறாரு. ஆனா அதிர்ஷ்டம் லக்ஷ்மிகாந்தன் பக்கம் இருந்ததால அன்னைக்கு அவர் தப்பிச்சிட்டாரு. அடுத்த சில நாட்கள்ல அதே வடிவேலு அப்புறம் கூலிப்படையினரால கொல்லப்பட்டாரு லக்ஷ்மிகாந்தன். கொலை வழக்குல வடிவேலு கைது செய்யப்பட்ட பின்னாடி ஆரிய வீரசேனன் அப்படிங்கிறவர் கைது செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் நடிகை மாதுரி தேவியோட சகோதரரான ஜெயானந்தம் டிசம்பர் 11ஆம் தேதி கைது செய்யப்படுறாரு. மாதுரி தேவி பத்தி லக்ஷ்மிகாந்தன் தொடர்ந்து மோசமா எழுதிக்கிட்டு வந்ததால கோவத்துல அவரை கொலை பண்ணதாகவும் அந்த கொலையில தியாகராஜ பாகவதர் NS கிருஷ்ணனுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னும் ஜெயானந்தமும் வாக்குமூலம் கொடுக்கிறாரு. லக்ஷ்மிகாந்தன் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு தியாகராஜ பாகவதரோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ஒரு 3000 ரூபாய் எந்தவித கணக்கும் இல்லாம எடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் அவர் கொலை பண்ண திட்டம் தீட்டி இருக்கிறாருன்னு நிரூபிக்க முக்கிய காரணமா இருந்திருக்கு. இந்த வாக்குமூலத்தையும் லக்ஷ்மிகாந்தன் வாக்குமூலத்தையும் அடிப்படையா வச்சு தான் தியாகராஜ பாகவதர், NS கிருஷ்ணன், ஸ்ரீராமுலு நாயுடு இவங்க 3 பேரையும் போலீஸ் கைது பண்ணாங்க.
டிசம்பர் 27ஆம் தேதி சென்ட்ரல் ஸ்டுடியோஸில் நடிச்சுக்கிட்டு இருந்த NS கிருஷ்ணனை கைது பண்ணாங்க. ரயில் மூலமாக அவரை சென்னைக்கு போலீஸ் அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி சென்னையில் உதயணன் வாசவதத்தா படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்த பாகவதரையும் கைது பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. இறுதியாக குற்றவாளிகள்னு உறுதியும் பண்ணி நீதிபதி தண்டனையும் கொடுத்துட்டாரு. அந்த சமயத்தில் தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்த தியாகராஜ பாகவதரும் NS கிருஷ்ணனும் நிறைய படங்கள் நடிச்சு கொடுக்கறதா நிறைய பேருக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. இந்த தீர்ப்பால் அவங்க இனி அந்த படங்களில் நடிக்க முடியாமல் போகலாம். அதனால அவங்க நஷ்ட ஈடு வழங்கணும் அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலையும் உருவாச்சு. தீர்ப்பு வந்த சமயத்தில் தியாகராஜ பாகவதர் நடித்த ஹரிதாஸ் அப்படிங்கிற படம் தமிழ்நாட்டில் 100 வாரங்களுக்கு மேலே வெற்றிகரமாக தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அதுபோக 12 படங்களில் நடிக்கிறதா தியாகராஜ பாகவதர் ஒத்துக்கிட்டு இருந்தாரு. அவரை மாதிரியே NS கிருஷ்ணனும் நிறைய படங்களில் நடிச்சு கொடுக்கறதா ஒத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெளியான இந்த தீர்ப்பால் தியாகராஜ பாகவதர் NS கிருஷ்ணன் 2 பேருடைய எதிர்காலமும் கேள்விக்குறியாகிற சூழ்நிலை உருவாச்சு. இதனால் ரொம்ப வருத்தம் அடைஞ்ச தியாகராஜ பாகவதரும் NS கிருஷ்ணனும் இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணாங்க. தியாகராஜ பாகவதரையும் NS கிருஷ்ணனையும் நிபந்தனை ஜாமீனில் வெளியே விடுறாங்க. பொதுவாக ஜாமீனில் வெளியே விட்டால் வெளியூருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தியாகராஜ பாகவதருக்கும் NS கிருஷ்ணனுக்கும் விதித்த நிபந்தனை கொஞ்சம் வித்தியாசமானது. அவங்க 2 பேருக்கும் ஜாமீனில் சொன்ன நிபந்தனை என்னன்னா, அவங்க மெட்ராஸ் ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது தான். காவல்துறை தரப்பில் என்ன பண்ணாங்கன்னா, மறுபடியும் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை போட்டு தியாகராஜ பாகவதருக்கும் NS கிருஷ்ணனுக்கும் கொடுக்கப்பட்ட நிபந்தனை ஜாமீனை ரத்து பண்ண வச்சுட்டாங்க. நிபந்தனை ஜாமீன் கொடுத்த 12 நாளில் அதை ரத்து பண்ண வச்சு மறுபடியும் 2 பேரையும் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. தியாகராஜ பாகவதர் NS கிருஷ்ணன் சொல்லுங்கய்யா. மேல்முறையீட்டிலையும் உங்க வழக்க போதிய அளவு விசாரிச்சாச்சு. கீழ் நீதிமன்ற விசாரணை மிகச் சரியா இருக்கு. அவங்களுடைய தீர்ப்பும் சரியானதா தான் இருக்கு. உங்க தரப்புல இருந்து கடைசியா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்லைங்கய்யா. லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு சம்பந்தப்பட்ட கீழ் நீதிமன்ற விசாரணையும் தீர்ப்பும் மிக சரியாக உள்ளது. அதை உயர் நீதிமன்றமும் உறுதி செய்து இந்த தீர்ப்பு செல்லும் என தீர்ப்பளிக்கப்படுகிறது. மேல்முறையீட்டு வழக்கு உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. அதை விசாரிச்ச சென்னை உயர் நீதிமன்றம் கீழ் நீதிமன்றம் விதிச்ச தீர்ப்பை உறுதி செய்யுது. இது மூலமா தியாகராஜ பாகவதர் NS கிருஷ்ணன் 2 பேரையும் ஆயுள் முழுக்க நாடு கடத்தப்பட வேண்டிய சூழல் ஏற்படுது. அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் அமைக்கப்படாததால உயர் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து லண்டனில் இருக்கிற பிரிவியூ கவுன்சிலில் மேல்முறையீடு பண்ண முடியும். அதனால அடுத்ததா தியாகராஜ பாகவதரும் NS கிருஷ்ணனும் லண்டனில் இருக்கிற பிரிவியூ கவுன்சிலில் மேல்முறையீடு பண்ணாங்க. இது மூலமா லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்க லண்டனில் இருக்கக்கூடிய பிரிவியூ கவுன்சில் விசாரணை செய்யுது. வழக்க விசாரிச்ச பிரிவியூ கவுன்சில் கீழ் நீதிமன்றம் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்க சரியா விசாரிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சென்னை உயர் நீதிமன்றம் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்க திரும்ப விசாரிக்கணும் அப்படின்னு உத்தரவிடுது. இதுக்கு அடுத்ததா சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஹெப்பல்ட் மற்றும் சகாபுதீன் ஆகியோர் அடங்கின டிவிஷன் பெஞ்ச் முன்னாடி லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு திரும்ப விசாரணைக்கு வந்துச்சு. வழக்கு விசாரிச்ச உயர் நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கில் தியாகராஜ பாகவதர் NS கிருஷ்ணன் 2 பேரும் நிரபராதிகள்னு சொல்லி அவங்கள வழக்கில் இருந்து விடுதலை பண்ணி உத்தரவு போடுது. லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கில் இருந்து விடுதலையான பிறகு அடுத்த நாள் NS கிருஷ்ணன் தன்னோட நாடக சபாவுக்கு போறாரு. MKT தியாகராஜ பாகவதர் விடுதலையான அடுத்த நாள் வடபழனி முருகன் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டாரு. என்னையா அது, ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாகவதர் நிலைமை இப்படி ஆயிடுச்சு? ஆமா, பார்க்கவே பாவமா இருக்கு. ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்த மனுஷன் இல்ல, 2-3 வருஷத்துல வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சியா? ஆமா, அதான் ஆச்சரியமா இருக்கு. தங்க தட்டுல சோறு தின்ன மனுஷன் இப்ப பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்காராம். ஆமா, ரிலீஸ் ஆகி வந்தப்புறம் அவர்கிட்ட முன்னாடி இருந்த பொலிவு இல்லையே. அதான் அவர் படங்களும் சரியா போலையோ. ஆள் ரொம்ப நொடிஞ்சு போயிட்டாருல. கொஞ்ச நாள் இல்லைன்னா எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் நம்ம மக்கள் மறந்துடுவாங்க போல. எல்லாம் அவன் தலையெழுத்து, அனுபவிச்சு தானே ஆகணும். லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு நடந்த அந்த 2.5 வருஷத்துல தியாகராஜ பாகவதரும் NS கிருஷ்ணனும் தொடர்ந்து ஜெயிலில் இருந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஜெயிலில் இருந்ததால அவங்க கையில ஏற்கனவே இருந்த நிறைய படங்கள் அவங்கள விட்டு போயிடுச்சு. இதனால தியாகராஜ பாகவதரும் NS கிருஷ்ணனும் அதுவரைக்கும் சேர்த்து வச்சிருந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. கிட்டத்தட்ட நடு ரோட்டுக்கே வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களோட வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டிய சூழலுக்கு தியாகராஜ பாகவதரும் NS கிருஷ்ணனும் தள்ளப்பட்டிருந்தாங்க.
கலைவாணர் NS கிருஷ்ணன் திரும்ப தனக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்புகளையும் சரியா பயன்படுத்தி படங்கள்ல நடிச்சதோட மட்டுமில்லாம அந்த சமயத்துல தமிழக அரசியல்ல புது எழுச்சியை உருவாக்கி இருந்த திராவிட இயக்கத்திலையும் தன்னை இணைச்சுக்கிட்டாரு. திராவிட இயக்கத்துல இணைஞ்சதோட மட்டுமில்லாம தன்னோட படங்கள்ல திராவிட கருத்துக்களையும் பேசிட்டு வந்தாரு கலைவாணர் NS கிருஷ்ணன். இன்னொரு பக்கம் தியாகராஜ பாகவதர் சினிமா வாய்ப்புக்காக காத்திருக்காம திரும்ப கச்சேரி பண்றதுல தன்னோட கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சாரு. திரும்ப 2 பேரும் அவரவர் துறையில செயல்பட தொடங்கி இருந்தாலும் சிறை வாழ்க்கைக்கு முன்னாடி இருந்த செல்வாக்க தியாகராஜ பாகவதரும் NS கிருஷ்ணனும் இழந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. தியாகராஜ பாகவதரோட சொந்த ஊர் திருச்சி. தியாகராஜ பாகவதர் திருச்சிக்கு வராருன்னு தெரிஞ்சா அவரை வரவேற்க ஆயிரக்கணக்கான மக்கள் குவிஞ்சிருவாங்க. ஒரு மன்னருக்கு நிகரான ஒரு வாழ்க்கைய நம்மளோட காலத்துல வாழ்ந்த ஒரு மனுஷன்தான் தியாகராஜ பாகவதர். தங்கத்தட்டில் சாப்பாடு சாப்பிட்றது, தங்க டம்ளர்ல தண்ணி குடிக்கிறதுன்னு ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்தவரோட நிலைமை அப்படியே தலைகீழா மாறி போயிருந்துச்சு. சிறையில இருந்து வெளியே வந்த பின்னாடி தியாகராஜ பாகவதரோட வாழ்க்கை முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. எப்படியாவது சினிமா துறையில தான் இழந்ததை மீட்டெடுக்கணும்னு தியாகராஜ பாகவதர் நிறைய போராடினாரு. ஆனா அவரால் மீண்டு வர முடியல. சொந்த காசை போட்டு படம் எடுத்து அதுல நடிச்சாரு. அப்பவும் அந்த படங்கள் ஓடல. அதனால ரொம்பவே மனநொந்து போனாரு தியாகராஜ பாகவதர். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிட்டாரு. அவருடைய புத்தியும் பேதலிச்ச நிலையில இருந்ததா சிலர் சொல்றாங்க. ராஜா மாதிரி வாழ்ந்த ஒரு மனுஷன் கடைசியில எல்லாத்தையும் இழந்துட்டு ரொம்பவே நொந்து போய் இறந்தாரு. சினிமா துறைக்கு வர எல்லாருமே சொல்றது என்னன்னா, தியாகராஜ பாகவதர் மாதிரி வாழவும் கூடாது, சாகவும் கூடாது அப்படிங்கிறது தான். இதை ஏன் சொல்றாங்கன்னா, அவர் பெரிய உச்சத்தையும் பார்த்தாரு, அடிமட்டத்தையும் பார்த்தாரு. அவரோட நிலைமை இனி யாருக்குமே வரக்கூடாது அப்படிங்கிறது சினிமா துறையில இருக்கிற எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஐயா, நீங்க பாகவதர் தானே? ஆமா சாமி. என்னையா, எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன். உடம்பு சரியில்லையா? வயசானா நோய் நொடி வந்து போக தானே செய்யும். உங்களை இப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. எத்தனை கச்சேரியில தூரத்துல இருந்து உங்களை பார்த்திருக்கேன், சினிமா தியேட்டர்ல பார்த்திருக்கேன். அவ்வளோ பொலிவா இருக்கும் உங்க முகம் எங்க இருந்து பார்த்தாலும். அதெல்லாம் ஒரு காலம் சாமி. என்ன மாதிரி வாழ்ந்தவனும் இல்லை, தாழ்ந்தவனும் இல்லை. அப்படின்லாம் சொல்லாதீங்கய்யா. வாங்க, நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் வேணாம் சாமி, உனக்கு எதுக்கு கஷ்டம்? ஐயா, நான் பாத்துக்கிறேன், நீங்க வந்தா மட்டும் போதும். என் கூட சமயபுரம் மாரியம்மன் இருக்கா, அவ என்னை நல்லா பாத்துக்குவா. அவர் கஷ்டப்பட்ட சமயத்துல அவர்கிட்ட நாத்திக கருத்து கொண்ட ஒரு படத்துல நடிக்க கூப்பிட்டிருக்கிறாங்க. ஆனா கடவுள் மேல அதிக நம்பிக்கை கொண்டவரான தியாகராஜ பாகவதர் தன்னோட கொள்கைக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி அந்த படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த நாத்திக கருத்து கொண்ட படத்துல நடிக்க தியாகராஜ பாகவதருக்கு அந்த காலத்திலேயே மிகப்பெரிய ஒரு தொகையை சம்பளமா பேசி இருக்கிறாங்க. அந்த தொகை இந்த காலத்துல பல கோடிக்கு சமம்னு கூட சொல்றாங்க. ஆனா கடைசி வர தன்னோட கொள்கையில மாறாம இருந்த தியாகராஜ பாகவதர் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நாத்திக கருத்து கொண்ட படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. மன அழுத்தம் அப்புறம் சக்கரை நோயால தியாகராஜ பாகவதருக்கு கண் பார்வை கடைசி காலங்கள்ல குறைஞ்சிடுச்சு. தியாகராஜ பாகவதரோட கடைசி திரைப்படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கூட தான். சிவாஜி கணேசன் ஹீரோவா நடிச்ச வாழ்க்கை சக்கரம் படத்துல அவரோட அப்பாவா நடிச்சிருப்பாரு தியாகராஜ பாகவதர். இதுதான் அவர் நடிச்ச கடைசி திரைப்படம். தியாகராஜ பாகவதர் தன்னோட கடைசி காலகட்டத்துல மற்றவங்க கிட்ட பேசும்போது என்ன மாதிரி யாரும் வாழ்ந்ததும் இல்லை, என்ன மாதிரி யாரும் தாழ்ந்து போனதும் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறாரு. தியாகராஜ பாகவதரோட இந்த வார்த்தை மூலமாவே அவர் எந்த அளவுக்கு மனசளவுல கஷ்டப்பட்டு இருப்பாருங்கிறத நம்மால புரிஞ்சுக்க முடியுது. கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருந்ததுனால தியாகராஜ பாகவதர் அடிக்கடி தன்னோட நண்பர்கள் கூட நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வருவார். அந்த மாதிரி 1955 தன்னுடைய நெருங்கிய நண்பர் கூட திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போயிருக்கிறாரு. சின்ன வயசுல இருந்து திருச்சியிலேயே வளர்ந்தவரான தியாகராஜ பாகவதருக்கு சமயபுரம் மாரியம்மன் கோவில் ரொம்ப பிடிச்ச கோவில்களில் ஒன்று. அதனால சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வருவார் தியாகராஜ பாகவதர். அந்த வகையில தான் தன் நண்பரோட சமயபுரம் கோவிலுக்கு போயிருக்கிறாரு. அந்த சமயத்துல தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட தலைவராக இருந்த SS ராஜேந்திரன் சமயபுரத்துல தியாகராஜ பாகவதரை பார்த்திருக்கிறாரு.
தியாகராஜ பாகவதர் உடல்நிலை மோசமா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நடிகர் சங்க தலைவர் SS ராஜேந்திரன் அவரை தன்னோட வர சொல்லி அழைச்சிருக்கிறாரு. என் கூட வாங்க, நாம சென்னைக்கு போய் உங்களுக்கு தேவையான மருத்துவ உதவி எல்லாம் பண்ணலாம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா தியாகராஜ பாகவதரோ, என்னோட உடம்பு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, என்னோட உடல்நிலைய மொத்தமா சமயபுரம் மாரியம்மன் கையில கொடுத்துட்டேன், அவ என்ன நல்லா பாத்துக்குவா, நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு உதவ முன் வந்ததுக்கு நன்றின்னு சொல்லி நடிகர் SS ராஜேந்திரனோட அழைப்பை ஏத்துக்க மறுத்துட்டாரு. உடல்நிலை மோசமா இருக்கிற சமயத்திலையும் கடவுள் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு. மற்றவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு உதவியும் எதிர்பார்க்காம வாழ்ந்திருக்கிறாரு. தியாகராஜ பாகவதரோட இந்த பண்பை நிறைய இடங்கள்ல புகழ்ந்து பேசி இருக்கிறாரு நடிகர் SS ராஜேந்திரன். கடவுள் மேல அதிக நம்பிக்கை வச்சிருந்த தியாகராஜ பாகவதர் தன்னுடைய உடல்நிலையை சரியா கவனிக்கவே இல்லை. மருத்துவர்கள் சொன்ன நேரத்துல போய் அவங்கள பார்த்து உடம்புல ஏற்பட்ட நோய்களுக்கான சிகிச்சையை தியாகராஜ பாகவதர் சரியா எடுத்துக்கவே இல்லை. சக்கரை நோய்க்கு போடுற இன்சுலின் ஊசியை கூட மருத்துவர்கிட்ட போய் போட்டுக்காம தியாகராஜ பாகவதர் அவருக்கு அவரே அந்த இன்சுலின் ஊசியை போட்டிருக்கிறாரு. தியாகராஜ பாகவதர் இறக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி பொள்ளாச்சியில ஒரு இசை கச்சேரியில பாடியிருக்கிறாரு. அதுதான் அவருடைய கடைசி இசை கச்சேரி. அண்ணே, பாகவதர் செத்துட்டாராம். என்னடா சொல்ற? சாயங்காலம் தான் அண்ணே, எல்லாரும் அவரை பார்க்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க. பொள்ளாச்சி கச்சேரியில கூட அப்படி பாடியிருந்தாரு மனுஷன். இவ்வளவு சீக்கிரம் போவார்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆமா, கேள்விப்பட்டேன். வழக்கம் போல பாடாம ரொம்ப சூப்பரா வேற மாதிரி பாடி இருந்தாராமே. ஆமா, அவரோட தீவிர ரசிகர்கள் எல்லாரும் கச்சேரி முடிஞ்சதும் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. மனுஷன் என்ன இப்படி பாடுறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அவருக்கே இதுதான் கடைசி கச்சேரின்னு தெரிஞ்சிருக்குமோ, அதனாலதான் முழு மூச்சை போட்டு யாரும் மறக்கவே கூடாதுன்னு பாடியிருப்பாரோ. ஆமா, இப்பதான் தோணுது, நீ சொல்ற மாதிரி கூட இருக்கலாம் போல. தியாகராஜ பாகவதர் இறந்த பிறகு அந்த பொள்ளாச்சி இசை கச்சேரியில இருந்தவங்க சொல்றது என்னன்னா, தியாகராஜ பாகவதர் பாடினதிலேயே மிகச்சிறந்த இசை கச்சேரினா அது அவர் கடைசியா பொள்ளாச்சியில நடத்தின இசை கச்சேரி தான்னு சொல்றாங்க. அன்னைக்கு அவர் பாடினது மொத்தமாகவே வேற மாதிரி இருந்ததாகவும், தியாகராஜ பாகவதர் அன்னைக்கு பொள்ளாச்சியில பாடின மாதிரி அவர் இதுக்கு முன்னாடி பாடினது இல்லைன்னு சொல்லி பெருமையா பேசியிருக்கிறாங்க. ரொம்பவும் உடல் நலம் மோசமடைஞ்சு 1959 அக்டோபர் 22 சென்னையில் இருக்கிற பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு தியாகராஜ பாகவதர். அடுத்த 10 நாள் தியாகராஜ பாகவதர் அந்த மருத்துவமனையில தான் சிகிச்சை பெற்று வந்தார். நவம்பர் 1 சாயங்காலம் 6:30 மணிக்கு தியாகராஜ பாகவதர் உயிர் பிரியுது. இவர் கதை இப்படின்னா, விடுதலைக்கு பின்னாடி NS கிருஷ்ணன் சினிமாவில் எந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் இழந்துட்டு ஜெயிலுக்கு போனாரோ, திரும்பி வந்த பிறகு சினிமா துறையில் அவர் இழந்த அதே இடத்தை ஓரளவுக்கு திரும்ப பெற்றுட்டாரு. கதாநாயகனா மட்டும் இல்லாம நகைச்சுவை கதாபாத்திரத்துல சிறந்து விளங்கின NS கிருஷ்ணன் அந்த கதாபாத்திரங்கள் கூடவே திராவிட கருத்துக்களை எடுத்து சொல்லி அவருக்கான ஒரு ரசிகர் வட்டாரத்தை தக்க வச்சுக்கிட்டாரு. அதோட விளைவா ஜெயிலுக்கு போனப்போ அவர் எதையெல்லாம் இழந்தாரோ அது எல்லாம் பெரும்பாலும் திரும்ப கிடைச்சது. அவரோட 2வது மனைவியான மதுரமும் NS கிருஷ்ணன் மறுபடி சினிமா துறையில சாதிக்க காரணமாய் இருந்தாங்க. அவருக்கு வெறும் மனைவியா மட்டும் இல்லாம ஒரு நல்ல தோழியா, உடம்ப கவனிச்சுக்கிற ஒரு மருத்துவரா, அவருக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்ற ஒரு சிறந்த ஆலோசகரா இருந்திருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இழந்த செல்வாக்க திரும்ப முழுசா பெற முடியாத கலைவாணர் NS கிருஷ்ணன் தன்னோட 48வது வயசுல 1957 இறந்து போனார். அவருக்கு அப்புறம்தான் தியாகராஜ பாகவதர் 1959 காலமானார். தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான நபரா திகழ்ந்த ஸ்ரீராமுலு நாயுடு 1976 இறந்து போனாரு. எப்படா வந்த? இப்பதான். ஆளை சோர்ந்து போயிருக்கிய. ஆமா, பாகவதற்கு அஞ்சலி செலுத்தணும்னு எல்லா ஊர்ல இருந்தும் மக்கள் வந்து குவிஞ்சிட்டாங்க. அவர் முகத்தை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பா. ஏண்டா கண்ணு கலங்குது? ஆமாடா, இப்படி ஒரு மனுஷனானு எத்தனை நாள் அவரை ஆச்சரியமா பார்த்துருக்கேன். இப்போ உயிர் இல்லாம அவரை பார்த்ததும் கஷ்டமாயிடுச்சுடா. நேரம் எல்லாருக்கும் எப்படிலாம் மாறுது பாரு. ஆனால் மனுஷனை தூக்கிட்டு போகிற வரைக்கும் கூட்டம் வந்து குவிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அவர் போயிட்டாலும் பிற்காலத்தில் அவர் குரல் எப்பவும் நிலச்சி நிற்கும். அதுக்கு அங்கே வந்த மக்கள் கூட்டம் தான் சாட்சி. தியாகராஜ பாகவதரோட உடல் சென்னையில இருந்து திருச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டு சங்கிலியாண்டரபுரம்ங்கிற சின்ன ஊர்ல புதைக்கப்பட்டுச்சு. தியாகராஜ பாகவதரோட இறுதி ஊர்வலத்துல ஏராளமான பொதுமக்கள் கலந்துக்கிட்டாங்க. தியாகராஜ பாகவதரோட உடலை அவர் வீட்டில் இருந்து புதைக்கப்பட்ட இடத்துக்கு கொண்டு போக கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆகியிருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் சூழ்ந்து இருந்து தியாகராஜ பாகவதர் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க. தியாகராஜ பாகவதரோட இறப்பை ஒட்டி சீர்காழி கோவிந்தராஜன் 2 பாடல்கள் பாடியிருக்கிறாரு.
அந்த 2 பாடல்கள்ல ஏழிசை மன்னா எங்கு நீ சென்றாயோ இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் தியாகராஜ பாகவதரோட நினைவுகள் அவரோட ரசிகர்களுக்கு வந்து அவங்கள கண் கலங்க வச்சிருது. அந்த பாடல்ல தியாகராஜ பாகவதரோட ஆளுமை, நுண்கலைக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு அப்படின்னு நிறைய அவரை பத்தின சிறப்பம்சங்கள் இருந்துச்சு. குறிப்பா பாடல் வரிகள் எல்லாமே பாகவதரோட எந்த சூழ்நிலையிலையும் மாறாத அவருடைய பண்பை பத்தி பெருமையா பேசுற விதமா இருக்கும்னு அவரோட ரசிகர்கள் புகழ்ந்து பேசி இருக்கிறாங்க. தியாகராஜ பாகவதரோட கடைசி காலம் எல்லாமே சோதனை காலமாக தான் இருந்துச்சு. தியாகராஜ பாகவதருக்கு மொத்தம் 2 மனைவிகள் இருந்தாங்க. அந்த 2 மனைவிகளோட குடும்பமும் கிட்டத்தட்ட ரோட்டுக்கே வந்துடுச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த 2 குடும்பத்தையும் வறுமை வாட்டி வதச்சுது. தியாகராஜ பாகவதர் கஷ்டப்படுற விஷயம் தெரிஞ்சு அப்போதைய முதல்வர் கலைஞர் தன்னோட சொந்த பணமான 50,000 ரூபாயை கொடுத்து உதவி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அப்புறமா அமைச்சர்கள் மூலமா 1 லட்சம் ரூபாயை கொடுத்து தியாகராஜ பாகவதர் குடும்பத்துக்கு உதவி பண்ணி இருக்கிறாரு கலைஞர். தியாகராஜ பாகவதரோட 2வது மனைவியோட குழந்தைகளை எம்ஜிஆர் படிக்க வச்சாரு. தியாகராஜ பாகவதரோட 2வது மனைவி குடும்பத்துக்கு தன்னோட ராமாவரம் தோட்டத்தில் இருக்கிற வீட்டில் சாப்பாடு போட்டு அவங்களையும் பார்த்துக்கிட்டாரு எம்ஜிஆர். ஒரு காலத்தில் ஜெயலலிதா முதல்வராக இருந்த சமயத்தில் தியாகராஜ பாகவதரோட முதல் மனைவி குடும்பத்துக்கு அரசாங்கம் மூலமாக உதவி பண்ணி இருக்கிறாங்க. சமீபத்தில் தியாகராஜ பாகவதரோட 2வது மனைவியோட மகளுக்கு பிறந்த மகன் சாய்ராம் அப்படிங்கிறவர் அவங்களோட குடும்பம் கஷ்டப்படுறதா முதலமைச்சரோட தனிப்பிரிவுக்கு மனு கொடுத்தாரு. அந்த மனுவை பரிசீலனை பண்ண பின்னாடி தியாகராஜ பாகவதரோட பேரனான சாய்ராம் குடும்பத்துக்கு குறைந்த வாடகையில வீடு ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கிறாரு முதல்வர் மு.க. ஸ்டாலின். அது மட்டும் இல்லாம அவங்களோட குடும்ப செலவுக்காக 5 லட்சம் ரூபாய் நிதியும் கொடுத்து உதவி இருக்கிறாரு. மச்சான், எனக்கு பாகவதர் இறந்த பின்னாடி தான் ஒரு விஷயம் தோணுது. என்னதுடா? பாகவதரும் என்எஸ் கிருஷ்ணனும் லக்ஷ்மிகாந்தனை கொலை பண்ணலன்னு விடுதலை பண்ணிட்டாங்க தானே? ஆமா. அப்போ லக்ஷ்மிகாந்தனை கொலை பண்ணது யாரு? தெரியலையே, போலீஸ் தானே கண்டுபிடிக்கணும். ஒருவேளை பாகவதரும் என்எஸ் கிருஷ்ணனும் கூட உண்மையாவே அவரை கொலை பண்ணிருக்கலாம்ல, காசு கொடுத்து வெளியில வந்திருப்பாங்களோ? அப்படியும் இருக்கலாம். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கலன்னா தலையே விடிச்சிரும் போல இருக்குடா. நேத்துல இருந்து இதையே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எது உண்மைன்னு செஞ்சவங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை பாகவதரும் என்எஸ் கிருஷ்ணனும் நிரபராதினா தேவையில்லாம அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்க வாழ்க்கையே இப்படி முடிஞ்சிருச்சு பாத்தியா? ஆரம்பத்திலே தெளிவா விசாரிச்சிருந்தா இந்நேரம் அவங்க வாழ்க்கையே வேற மாதிரி இருந்திருக்கும்ல. எப்பா சாமி, தெரியாம உங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டேன், ஆளை விடு. லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்ட தியாகராஜ பாகவதரும் என்எஸ் கிருஷ்ணனும் நிரபராதிகள்னு நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்குல உண்மையான குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியாத மர்மமாவே இருக்கு. அதை பத்தின நிறைய கேள்விகள், குழப்பங்கள்னு அதை பத்தின பேச்சும் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு மனுஷன் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை எந்த சூழலில் வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் மாறும். அப்படிங்கிறதுக்கு லக்ஷ்மிகாந்தன், தியாகராஜ பாகவதர், என்எஸ் கிருஷ்ணன் இவங்க எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கு. இவங்க கதையில இருந்து நாம் எப்படி நல்லபடியாக வாழலாம், எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான டாக்கு டிராமாவில் நாம் திரும்ப சந்திப்போம்.